ஹனியோட டேஸ் நான் ஒரு பிடிஎஸ் அறிஞர் தான். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தி கோக் பிஎல் ஒன்சன் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒன்றும் இல்லாமல் டேட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் வேர் பண்ணிக்கோங்கடா. இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோம்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த சைடு பெட்ரூம்ல தான் ஒரு பர்சன்ட் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. கீழே வெறும் ஆஃப் அண்ட் பண்ண தான் போட்டிருக்காரு. மேலே டிஷர்ட்ல எதுவுமே வேர் பண்ணல. அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கும் போது அவர் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சொட்டாகுது. அவரு ஏதோ ஒரு மாதிரி பதட்டத்தோடயே படுத்திருக்காரு. ஆனா தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, நர்வஸா இருக்குது. அப்படியே தூக்கத்திலேயே கனவுல என்னத்தையும் நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. அப்பதான் ஒரு பர்சன் வந்து அப்படியே அந்த பர்சன்ட எழுப்புறாங்க. ஜங்குக்கா, ஜங்குக்கா எந்திரி, ஜங்குக்கா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க, வேலைக்கு போக வேணாமா? ஜங்குக்கா எந்திரி, எனக்கு பசிக்குது, உன் பாப்பாக்கு பசிக்குது. ஜங்குக்கா எஞ்சி ஏதாவது குக் பண்ணி தர வேண்டியதானா? ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? ஜங்குக்கா, ஜங்குக்கா, ஜங்குக்கி எந்திரிடா. பாப்பா எங்கதான் இருக்கியா? எங்கேயும் போலையாடா? என்னை விட்டு போலையா? என் கூட தான் இருக்கியா? ஜங்குக்கா லூசாடா நீ? காலங்கத்துல ஏன்டா வளரிட்டு இருக்கிற? எனக்கு பசிக்குது, என் டம்மில இருந்து சத்தம் கேக்குது. ஜங்குக்கா எனக்கு பசிக்குது, நீ குக் பண்ணி தரதை விட்டுட்டு நீ பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிற. நீ இங்க இருக்க போது உன்னை விட்டு நான் எங்கடா போயிட போறேன்? ஜங்குக்கா, ஜங்குக்கா எந்திரி. புஜுக்கு புஜுக்கு எங்கடா போற? இல்ல இல்ல ஜங்குக்கா, முடிஞ்சா வந்து நீ பொடி. இங்க ஜங்குக்கா நான் இங்க இருக்கேன். ஜங்குக்கா, ஜங்குக்கி நான் இங்க இருக்கேன். புஜுக்கு புஜுக்கு எங்க போற? புஜுக்கு நில்லு அப்படின்னு சொல்ல போது அது நம்ம ஜங்குக்கு தான்டா. டீயை பிடிச்சி வாளோட பின் பண்ணி நிக்க வைக்கிறாங்க. பேக் சைடு பார்த்தோம்னா ஒரு மிரரு. அந்த மிரரோட சாச்சு அப்படியே நிக்க வைக்கிறான் நம்ம ஜங்குக்கு. புஜுக்கு ஏண்டி ஏன் காலங்கத்தால விளையாட்டு காட்டுற? ஜங்குக்கா நான் எங்க விளையாடுறேன், நீ தான் என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிற. காலையில் எழுந்துச்சு குக் பண்ணி தராம நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கிற. குக் தானே பண்ணி தரேன். நிஜமா நீ என் கூட தான் இருக்கிறியா? நிஜமா நீ என் கூட தான் இருக்கிறியா? இப்ப நீ விட்டு போகலையா? ஜங்குக்கா உன்னை விட்டு நான் எங்க போயிட போறேன்? நான் அப்படியே சொன்னேன்ல, என்னை இங்கிருந்து கூட்டு போய் நான் சொன்னேன்ல ஜங்குக்கா, என்னை இங்கிருந்து கூட்டு போயிரு, இதெல்லாம் நமக்கு வேணாம் நான் சொன்னல ஜங்குக்கா. ஏன் ஜங்குக்கா என்னை அப்படியே விட்டேன்? ஜங்குக்கா, ஜங்குக்கா என்னை இருந்து கூட்டு போய் நான் சொன்னல ஜங்குக்கா, என்னை ஏன் இங்க விட்டுட்டு போன? ஜங்குக்கி, ஜங்குக்கா புஜுக்கு 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 சாரிடி சாரி புஜுக்கு, என்னை விட்டு போகாத போகாத அப்படின்னு சொல்ல போகுது. டக்குன்னு இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்ல இருந்து எழுந்திருக்கிறான். தயம் 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 தயம். அதான் என் மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு. நீ நீ அவ்வளவு தூரம் சொல்லி நான் எதுவும் கேட்கல. அவ்வளவுதான் தப்பு தயம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டெய்லி நைட்டு இந்த கனவு என்னை தூங்க விடாம கொலையா கொள்ளுது. ஏன்டா கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொள்ற? இந்த அலாரம் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ் அப் ஆக தானே போறான். அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு தான்டா பாத்ரூம் போறான். அப்படியே ஷவர் ஆன் பண்ணிட்டு அப்படியே பேக் சைடா திரும்பி நின்றுட்டு அப்படியே குளிச்சுட்டு இருக்கிறான். இந்த சைடு திடீர்னு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு ஒரு பசங்க வந்து அப்படியே ஹக் பண்றாங்க. ஜங்குக்கா உனக்கு பாப்பா மேல பாசமே இல்லை. ஜங்குக்கா பாப்பா மேல இருக்க பாசம் போயிடுச்சு தானே, இந்த புஜுக்கு மேல இருக்க பாசம் போயிடுச்சு தானே ஜங்குக்கா உனக்கு. நம்ம எப்பவுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே குளிப்போம். நீ இப்ப நீ விட்டுட்டு தனியா வந்து குளிச்சுட்டு தானே இருக்கிற. ஜங்குக்கா நீ சைடு திரும்ப அப்படின்னு சொல்ல போகுது. நம்ம ஜங்குக்கா அப்படி திரும்புறான். ஜங்குக்கோட கண்ணுல அவ்வளோ டியர்ஸ். ஜங்குக்கா இப்ப எதுக்கு அழுகுற? பாப்பாக்கு நீ அழுதா பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் அழுகுற? நான் தான் உன் கூட இருக்குல்ல ஜங்குக்கா, அப்புறம் ஏன் அழுகுற ஜங்குக்கா? அழுக கூடாது, எனக்கு பிடிக்காதுல்ல, அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட் அப்படியே ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணாதானே கிட்ட வராங்க. அந்த பர்சன்ட் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்றாங்க. அழுக கூட ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கிஸ் பண்றாங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே பேக் கிஸ் பண்றான். இப்ப நம்ம ஜங்குக்கு கண்ணு முழிச்சு பாக்குறான், பக்கத்துல அந்த பர்சன்ட் இல்ல. நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்மையா அழுகுறான்.
அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே ரூமுக்கு தாண்டா வரான். எங்க திரும்பி பார்த்தாலும் அந்த பசண்டோட ஞாபகம் தான். நம்ம ஜங்குக்கால அந்த ரூம்குள்ள இருக்கவே முடியல. நம்ம ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. அப்படியே அவனுக்கு என்ன பண்றது. ஜங்குக்கால கொஞ்ச நேரம் கூட அந்த வீட்டுல இருக்கவே முடியல. எங்க சுத்தி பார்த்தாலும் நம்ம தயாவோட ஃபேஸ் தான் தெரியுது. ஜங்குக்கால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல. எந்த சைடு திரும்பினாலும் நம்ம தயாங்க தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே கடகடன்னு ரெடி ஆகி ஜீப் எடுத்து தாண்ட ஒரு பக்கம் அப்படியே போறான். பார்த்தோம்னா ஒரு பீச் எடுத்து அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டு இருக்க போது நம்ம தயாங்க அப்படியே கை கோத்து, ஜங்குக்கா பிளேஸ் சூப்பரா இருக்குல்ல, கிளைமேட் பாரு எவ்வளோ சூப்பரா இருக்கு, பிடிச்ச ஒரு பர்சன்டோட இப்படி கை கோத்து நெருக்கமா நிக்கிறது எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல ஜங்குக்கா. இல்ல இல்ல நீயும் பாரு எவ்வளோ அலைகள்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி பேசிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட் ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்கிறான் அந்த அலைகள் எல்லாம். அப்ப நம்ம ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஜங்குக்கும் அப்படியே அட்டன் பண்றான். ஆப்போசிட்ல இருக்க பர்சன் அப்படியே பேசுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு சரி ஓகே, எதா இருந்தாலும் பார்த்துக்கோ, 5 minutes ஆகும், வந்துடுறேன், வெயிட் பண்ண 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபோன் கால் கட் பண்றான். பக்கத்தால திரும்பி பாக்குறாங்க, யாருமே இல்லை. நம்ம ஜங்குக்கு மட்டும் தான் அப்படியே தனியா நின்றுட்டு இருக்கிறான். ஜங்குக்கு அப்படியே லைட்டா ஒரு சோகமான ஒரு ஸ்மைல் சிரிச்சுட்டு அப்படியே போறான். இத போய் பார்த்தோம்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அப்படியே ஜீப் அப்படியே நிப்பாட்டுறான். சரி நம்ம ஜங்குக்கு அப்படியே இறங்கி உள்ள வரான். இங்கதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண. என் லைஃப்ல மறக்க முடியாத நாள், என் லைஃப்ல சந்தோஷமா இருந்த நாட்கள் உன் கூட இருக்க போதான் தயாம். எனக்கு சிரிக்க தெரியுமான்னு அப்பதான் தெரியும். உன் கூட இருக்க போதுதான் அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன், அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சேன். இப்ப அந்த சந்தோஷம் எதுவுமே இல்லடா. ஏன்னா என் கூட நீ இல்லை. நீ இல்லாத ஒவ்வொரு செகண்டும் என்னால இருக்கவே முடியல தயம். இந்த இடத்துல தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். இப்ப ஏன்டா மீட் பண்ணான்னு இருக்குது. எனக்கு தெரியும் ஒரு நாள் எல்லாமே மாறின்னு எனக்கு தெரியும். அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றதையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தாண்டா போறான். அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்க பார்த்துட்டு அப்படியே பவ் பண்ணிட்டு அப்படியே சல்யூட் அடிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட கேபின்குள்ளதான் நம்ம ஜங்குக்கு போறான். இப்ப வாங்கடா நம்ம ஒரு பிளாஷ்பேக்ல போயிடலாம். இந்த ஸ்டோரி முழுக்கமோ ஒரு பிளாஷ்பேக் பேஸ் பண்ணி தாண்டா போகும். லாஸ்ட் கொஞ்ச நேரம் தான்டா பிரசன்ட் வரும். பிளாஷ்பேக்ல போயிடலாம்டா. இப்ப பிளாஷ்பேக் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா அதே போலீஸ் ஸ்டேஷனை தானே காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள நிறைய பேர் அப்படியே சுத்தி புத்தி அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன்ட் அப்படியே நின்று ஃபைல பாத்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு பர்சன்ட் அப்படியே வந்து அந்த பர்சன்ட கூப்பிடுறாங்க. ஏ தயம் ஜிம்மினா, என்னடா என்ன விஷயம்? ஏ தயம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும், சொல்லாம எப்படி ஜிம்மினா எனக்கு தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நானா நம்ம கேஸுக்கான ஃபைல தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன கேஸுக்கான ஃபைல பார்த்துட்டு இருக்க? டேய் நீ ஒரு ரிப்போர்ட்டரா? நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா விட்டா போலீஸ்காரனாவே மாறிடுற போலுக்கு. ஜிம்மினா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. இதுவும் நம்ம வேலை தானே. ரிப்போர்ட்டர்னா இந்த மாதிரி கேஸ் ஃபைல்லாம் எடுத்து பார்க்க கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? நம்மளும் அந்த கேஸுக்காக ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அதனால தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ வந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லு. அதை பத்தியா நான் மறந்தே போயிட்டு பேசிட்டு. அது என்னன்னா, நம்ம டீமுக்கு புதுசா ஒரு ஆள் வந்து சேர போறாங்களாமாண்டா. நம்ம டீமுக்கு புதுசா ஒரு ஆளா? யாரு? அது யாரோ டிஎஸ்பியடா. புதுசா நம்ம கேஸுக்காக சேர போறாமா. அது இல்லாம அவர் தான் நம்ம கேப்டன் கூட. அவர் தான் மெயின் லீடர், எல்லாத்தையும் பார்த்து நமக்கு செய்ய போறாரு. அவர் சொல்றதா நம்ம எல்லாருமே கேட்க போறோம். அப்படியா? அவர் பேரு என்னமோ சொன்னாங்க தயம், ஆனா மறந்துட்டேன்டா. ஜிம்மினா எதையாவது உருப்படியா செய்யறியாடா? ஒரு விஷயத்தையும் உருப்படியா செய்யறதே இல்லை. எல்லாத்துலயும் கோளாறு. உன் ஃப்ரெண்டா இருக்கல மச்சான், அப்புறம் அப்படித்தானே இருப்பேன். என்னைய கம்பேர் பண்ணாதடா, உன்னையோட பிச்சிருவேன். சேரா மச்சான், விடுறா மச்சான். சமூகம் கொஞ்சம் பெரிய இடம் தான் நினைக்கிறேன். அப்படியா? யாரா இருந்தா என்ன, நமக்கு இந்த கேஸ் ஜெயிச்சா போதும். ரொம்ப நாளா இந்த கேஸுக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். உனக்கே தெரியும், இது கண்டே பிடிக்க முடியல. எவ்வளவு டீட்டெயில்ஸ் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். எப்படியோ
இதுல இருக்கிறது எல்லாமே கரெக்டா நடந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாவும் நம்ம ஜிம்ல இருந்து அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க ஃபைல பார்த்துட்டு. அப்போ முன்னாடிதான் ஒரு பர்சன்ட் அப்படியே வராங்க. நம்ம தயாங்க அதை கூட பார்க்காம அந்த பர்சன்ட் மேலே அப்படியே போய் மோதிடுறாங்க. ஐம் சாரி சாரி சார், தெரியாம மோதிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே போ பண்றான். இடிச்செடி இல்ல ஃபைல இருக்கிறவங்க பேப்பர் எல்லாம் அப்படியே கீழே விழுக்குது. அதுதான் நிக்கிறது நம்ம ஜங்குக்கு தான்டா. அப்பதான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள வந்திருப்பான். நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்க மட்டும் தான் அப்படியே பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயாங் பார்த்துட்டு பவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜங்குக்கு அது எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நம்ம தயாங்கே தான் அப்படியே ஐ டு ஐ பாத்துட்டே இருக்கிறான். வச்சுக்கணும் வாங்க பாக்குறான். ஐயோ யார் நீ? ஒருவேளை இதுதான் 11th ஃபர்ஸ்ட் சைட்டா? என்ன கண்ணடா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் யாரை பார்த்து வந்ததே இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நம்ம தயாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம பாட்டு சாரி கேட்டுட்டு இருக்கிறோம். யார் இவன்? எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம நின்றுட்டு இருக்கான். ஹலோ ஹலோ சார், ஐ எம் சாரி. முன்னாடி ஒரு பர்சன் நடந்து வராங்க, அதை கூட பார்க்காம நீங்க படுத்த வந்து இடிப்பீங்களா? ஹலோ மிஸ்டர், அதான் நான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொன்னல சார், மன்னிச்சிருங்க, அதான் சாரி கேட்குறல்ல. ஓகே ஓகே, இதுக்கப்புறமா அது கண்ணை முன்னாடி வச்சு பார்த்து நடந்துவாங்க, ஓகேவா? சரியான சிடுமூஞ்சியா இருப்பான் போல இருக்குது, பார்க்க அழகா இருக்கிறான்ட்டு சாரி கேட்டா ரொம்ப பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அந்த ஃபைல எடுத்துட்டு அப்படியே போறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் உள்ள போயிடறான். இப்ப ஒரு மீட்டிங் ஹால் தானே காட்டுறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் மீட்டிங் வைப்பாங்களடா, அந்த மாதிரி இடம் தான். அதுல நம்ம தயாங் ஜிம்மின்னு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு பர்சன்ட் அப்படியே உள்ள வராங்க. அது வேற நம்ம யூங்கி தான். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போலீஸ் வந்து நம்ம யூங்கி தான்டா. அப்படியே உள்ள வரான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே எழுந்து நின்று அப்படியே பவ் பண்றாங்க ரெண்டு பேரும். நம்ம யோங்கி அப்படியே பவ் பண்றான். இந்த சைடு நம்ம யோங்கி தான் போய் பேசுறான். தயாங், நம்ம டீமுக்கு புதுசா ஒரு ஆள் வந்து சேர்றாங்க, அது எப்படியும் நம்ம ஜிம்மின்னு ஒன்ட்ட சொல்லியிருப்பான். யோங்கியாயம் நம்ம ஜிம்மி நல்லாவே சொல்லிட்டான், ஆனா பேரு தான் எதுவும் சொல்லல. பேரா அப்படின்னு பேசிட்டு இருக்க போது ஒரு பர்சன்ட் அப்படியே உள்ள வராங்க. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே உள்ள வரான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹேண்ட் நம்ம தயாங்க அப்படியே பாக்குறான். இவரா அவரு? ஐயோ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த சார் நம்ம ஜிம்மின் மச்சாண்டே சமூகம் பெரிய இடத்துலயே கை வச்சிட்டப்போ, ஐயோ யாரு என்னன்னு தெரியாம இவர்கிட்டயே ரொம்ப பேசிட்டல நீ ஜிம்மி, நான் தான் அப்படியே சாரி கேட்டுட்டேன்ல, அதுல ஒண்ணு இல்லடா, நீ மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் நம்ம தயாங்க தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. சார் நம்ம யோங்கி தான். தயாங் இவர்தான் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாரு, டிஎஸ்பி மிஸ்டர் ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக், இந்த பேரு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, அவரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. நம்ம தயாங் அப்படி வந்து கை வைக்கலாம். மை நேம் இஸ் கிம் தயாங். ஓகே, நேம் இஸ் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே கை கொடுக்குறான். நம்ம சுகா தான். இவர் ஒரு ரிப்போர்ட்டர் அண்ட் நியூஸ் லீடர், இவர் அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு அப்படியே நம்ம ஜங்குக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஆன்சர் கொடுக்குறான். இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்தலாம்டா. இதுல நம்ம தயாங்க யாருன்னா ஒரு நியூஸ் லீடர் அண்ட் ரிப்போர்ட்டர், அதுவும் இல்லாமல் இந்த போலீஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெலாம் பண்ணி கொடுப்பாண்டா. அதாவது இந்த முக்கியமான கேஸ் விஷயம், முக்கியமான ஃபைல் விஷயம், ஏதாவது டீட்டெயில்ஸு அவங்க ஆஃபீஸ்லேருந்து இவங்க ஆஃபீஸில் இவங்கன்னா ரெண்டு பேருமே அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்கடா. இதில் நம்ம இவங்க நம்ம தயாங்க தான்ட்டு அப்படி பார்த்து இது பண்ணுறாங்க. இதில் நம்ம ஜிம்மியன் யாருன்னா நம்ம தயாங்க்கு அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டராக இருக்கிறவன்டா. நம்ம இவங்க யாருன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நம்ம ஜங்குக்கு யாருன்னு ஆக்சுவலி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்கடா நம்ம பேக் டு ஸ்டோரி. இப்போ பார்த்தோம்னா நம்ம 3 பேருமே உட்காந்துருக்காங்க. நம்ம தயாங்க தான் இந்த குட்டி ஸ்கிரீன்ல இருக்கணும்டா. அதுக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு 3 போட்டோ வச்சு காட்டிட்டு இருக்கான். இந்த கேஸுக்கான முக்கியமான அக்யூஸ்ட்னா இவங்க 3 பேர் தான், கிம் அண்ட் ஜாக்சன் அண்ட் பிலிப்ஸ். கிம்மை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது, அவன் எங்க இருக்கான்னு கூட என்ன கிம்மை இது வரைக்கும் யாருமே
யாருமே பார்த்தது கிடையாது. கிம்மோட போட்டோ கிடைச்சதே பெரிய விஷயம். அவன் இன்ன வரைக்கும் எந்த விஷயத்துக்குமே வெளியே வந்ததில்லை. ஆனா இந்த ஜாக்சன் அண்ட் பிலிப்ஸ் இவங்க 2 பேரும் தான் எல்லா விஷயமும் கிம்முக்காக வைப்பாங்க. அதாவது இந்த ரைட் அண்ட் லெஃப்ட், அதாவது பிரதர் மாட்ட கிம் இல்லைன்னா இவங்க இல்லை, இவங்க இல்லைன்னா கிம் இல்லை. இவங்க 2 பத்தியும் நம்ம பிடிச்சிட்டாலே நம்ம கிம்ம பிடிக்கிறது ஈஸியா. இவங்க 2 பேருமே இந்த ட்ரக் டீலிங்கு, அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்மோக்கு, அப்புறம் இந்த ஆர்கன்ஸ் விற்கிறது, அதுக்கப்புறம் இந்த கன்னு, இந்த பொண்ணுங்க சேல்ஸ் பண்றது, முக்கியமான எல்லா கெட்ட பழக்கம் எல்லா விஷயத்தையும் இவங்க 2 பேர் பண்றாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டாலே பாதி இந்த ட்ரக் டீலிங்க மொத்தமா அழிச்சிடலாம். இந்த உலகத்துல எந்த ட்ரக் டீலிங்குமே நடக்காது. இந்த சின்ன சின்ன பசங்களுக்குமே ட்ரக் சேல் பண்றது இவங்கனால மட்டும்தான். இவங்க நம்ம 2 பேர்த்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாலே போதும். இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு நோயால இந்த ஆர்கன்ஸ் காணாம போறது, எல்லா விஷயமே இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டாலே எல்லா விஷயமும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் பாட்டு அவங்க 3 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம அப்படியே தயாங்கே பார்த்துட்டு இருக்கான். இப்படியே தான்டா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் டைம் இந்த போல தான்டா காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா இந்த ஆரியோ ஷோல ஒரு எல்லோ கலர் ஸ்கூட்டி வச்சுட்டு நம்ம தயாங் ஓட்டுவான்லடா, அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டில அப்படியே ஒரு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறான். பைக்கு ரிப்பேர் ஆயிருக்கும், அதனால அவன் தயாங்க்கு என்ன பண்றேன்னு தெரியாம நின்றுட்டு இருப்பான். அடிக்கடி இந்த ஸ்கூட்டி மக்கர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூட்டி மாத்தணும். சென்டிமெண்ட் ஸ்கூட்டின்னு வச்சுட்டா ஓவரா பண்ணுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹெல்ப் கேட்கற கூட யாருமே இல்லை. இந்த ஜிம்மி நாயும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டான். இந்த போன்லயும் சார்ஜ் இல்லை. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே செம்மையா புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஜங்குக்கு அந்த சைடு வந்திருப்பான். நம்ம தயாங்க பார்த்தோன்னே அப்படியே அவன் ஜீப்பை, ஒரு பிளாக் கலர் ஜீப் தாண்டா வச்சிருப்பான், அதை அப்படியே ஸ்டாப் பண்றான். இந்த சைடு நம்ம தயாங்க தான் கூப்பிடுறான். மிஸ்டர் தயாங், உங்க பேரு தயாங் தானே? ஆமா, சொல்லுங்க சார். ஃபார்மாலிட்டிஸ் வேணாம், நீ என்னைய பேர் சொல்லி கூப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ஜங்குக். நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நைட் டைம், அதுவும் பைக் நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க? பார்த்தா தெரியல, ஸ்கூட்டி ரிப்பேர், என்ன பண்றேன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ வா, நான் உன்னை வேணா ட்ராப் பண்ணிடுறேன், நம்பி வரலாம், ஒரு பிரச்சனை இல்லை. உங்களை முன்ன பின்ன எனக்கு யாரும் தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் பார்த்து பேசியிருப்போம், அவ்வளவுதான். மற்றபடி உங்களை நம்பி எப்படி உங்க கூட வான்னு நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே திரும்பிடுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்கதான் பாக்குறான். ஐ இம்ப்ரெஸ்ட். அப்பா என்ன கண்ணு அவன் கண்ணு. அவனுக்கு என்னை பிடிக்கல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ரோடா ஆட்டிடியூடா பேசுறான், செம்மையா இருக்கான். அப்பா கண்ணாலே மயக்கிறான். என்ன கண்ணு. கரெக்டு தான், உங்களுக்கு என்னைய யாரும் தெரியாதுதான். ஆனா இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண தானே போறோம். அப்ப நிறைய தடவை இந்த மாதிரி மீட் பண்ணிக்கிற மாதிரி வரலாம். ஏன் ஒன்னா எங்க வேணாலும் வெளியே கூட போகலாம், பரவாயில்ல, நம்பி வாங்க. நோ தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அந்த ஸ்கூட்டி எப்படியாவது ரெடி பண்ணலாமான்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் அப்படியே அந்த ஜீப் போட்டு தானே வெளியே வந்து நிற்கிறான். இங்க பாரு, நைட் டைம் சுத்தி பாரு, நம்மளோட பீப்புள்ஸை பத்தி உலகத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும். ஒரு ரிப்போர்ட்டரா இருந்துட்டு இது கூட உனக்கு தெரியலன்னா எப்படி? இதை பத்தி நீ நிறைய கேஸ்ல பார்த்துருப்ப. ஒரு வயசு பையன், அதுவும் அழகான பையன் அப்படின்னு சொல்லப்போ நம்ம தயாங்க திரும்பி பார்க்குறான். என்ன சொன்னீங்க? கரெக்டா தானே சொன்னேன், அழகாத்தானே இல்ல, அழகாத்தானே இருக்கிற. சொல்லுங்க. அழகா இருக்கிற வயசு பையன், யாருமே இல்லை, யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? மிஸ்டர், என்ன பேசுறீங்க நீங்க? நான் உண்மையத்தானே சொன்னேன். பைக் அப்படி ஓரமா நிப்பாட்டிட்டு வந்து ஏறக்கு வழிய பாரு. நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது, இதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல போகுது. நம்ம தயாங்க அப்படியே ஜர்க்கு விட்டுருது. ஏன்னா அங்க ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு மினி லைட்டு கூட இருக்காது. நம்ம தயாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம தயாங்க அப்படியே யோசிக்கிறான். நம்ம தயாங்க அப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிக்கிறது விட்டுட்டு வந்து வண்டியில ஏற பாரு. வானிலை வேற சரியில்லை, டைம் வேற ரொம்ப ஆச்சு. இப்படியே யோசிச்சுட்டே நின்னா எப்போ வந்து வண்டியில ஏடுவேன், எனக்கும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்க அப்படி பாக்குறான். தயாங் வேற வழியே இல்லை, இவரு கூட தான் போய் ஆகணும், இந்த டிசிபி கூட தான் போய் ஆகணும், வேற வழியே இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே அவனோட பேக்கு, அவனோட ஹெல்மெட்டு, அவனோட வண்டிக்கு போனு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு எல்லாம் தான் வரான். அப்ப திடீர்னு ஒரு இடி இடிக்குது. டக்குன்னு பயந்துட்டு நம்ம ஜங்குக் மேலேயே அப்படியே போய் விழுந்துடுறான் அக் பண்ணிட்டு. நம்ம ஜங்குக் அப்படி பாக்குறான், ரெண்டு பேத்துக்கும் அப்படியே ஐ கான்டெக்ட் போகுது. அப்ப நம்ம ஜங்குக் அப்படி மனசுக்குள்ள, அப்பா டே, ஒரு உலகத்துல இவ்வளவு அழகா ஒரு பசங்க இருப்பாங்களா? தூரத்துல இருந்து பார்க்க போதுதான் அழகா இருக்கான்னு பார்த்தா இவ்வளவு கிட்ட அச்சும் இவ்வளோ க்ளோஸப்பா. என் லிப்ஸுக்கும் அவன் லிப்ஸுக்கும் ஒரே இன்ச் கேப் மட்டும்தான். வயசுக்கு கீழே ஒரு மிச்சம். பா, கொள்ளுதுடா, என்னமா இருக்குது. இந்த படத்துல தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹீரோயினிய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போது அப்படியே பேக்ரவுண்ட்ல பிஜிஎம்ல ஓடி அப்படியே ஸ்டொமக்குள்ள பட்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும் சொல்லுவாங்க. ஜங்குக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றதா. என்ன அழகா இருக்கிறான், செம்ம கியூட்டு போ. இப்போ டக்குன்னு எனக்கு இந்த சங்கத்தோடு அப்படியே நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் நோதிடும் தாமரை, சற்றென்று வானது வானிலை, பெண்ணே ஓமல் பிள்ளை. பா, அம்மா இருக்கிறான். அப்படியே இழுத்து கிஸ் அடிக்கணும் போல தோணுது. ஜங்கோ, கண்ட்ரோல் 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 யுவர் செல்ஃப். ஆனால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ப்ரோ, அழகான ஒரு பையன் என் பக்கத்தில் இருந்தா எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். இது நம்ம தயம். என்னம்மா இருக்கிறாரு இவரு, இந்த டிசிபி? நான் ஏதோ சிடுமூஞ்சி தான் நினைச்சேன். ஆனா பக்கத்துல இருந்து பார்க்க போது எவ்வளோ அழகா இருக்காரு. அதுவும் இவர் லிப்ஸு கீழே இவ்வளோ அழகான ஒரு மூல். பார்க்க முயல்குட்டி மையம் இருக்காரு, எவ்வளோ கியூட்டா இருக்கிறான். பண்ணி மட்டுமே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க அப்படி பார்த்துட்டு இருக்கான். சட மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிருது. இப்போ ரெண்டு பேருமே அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் வண்டிக்குள்ள ஏறு, மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே வண்டிக்குள்ள ஏறுறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜீப்பும் அப்படியே போகுது. கொஞ்சம் மழை அப்படியே சடன்னு ஃபாஸ்டா பெய்ய ஆரம்பிச்சிருது. இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆயிட்டு அப்படியே நனங்கிட்டு இருக்கிறான். ட்ரெஸ் கொஞ்சம் நனைஞ்சிருக்கும். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். ஜங்குக்கால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னால முடியல, இப்படி ஒரு அழகான பையன் பக்கத்துல வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும்னா எப்படி ஆண்டவா முடியும்? ஏன் ஆண்டவா கொள்ற? ஜங்குக்கு இப்படி ஒரு நச்சு ஃபிகர் பக்கத்துல இருந்துட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாத கொடுப்பன வேணுமாடா, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறான். அப்படியே ஒரு மைல்டான சாங்குடா. ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் அது என்ன ஃபீலிங்ஸ்னே தெரியல. இந்த மாதிரி ரெண்டு பேருமே அப்படி போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தயாங்கும் அவனோட வீட்டுக்கான வழியை சொல்றான். அந்த சைடு பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கான வழி அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பார்த்தோம்னா அந்த ரோட்டை அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க, அச்சோடா இந்த ஒரு ரூட்டு மட்டும்தான் நீ வீட்டுக்கு போறதுக்கு ஈஸியா நேர் வழி, மற்ற எல்லாமே சொத்து அதெல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த வழியும் வந்தா இங்கேயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இப்படி போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா இந்த குழியெல்லாம் தோண்டி பிளாக் பண்ணி போட்டு வைப்பாங்களடா இந்த வழியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. மழை வேற செம ஃபாஸ்டா பெய்யுது, என்ன பண்றேன்னு தெரியல. சரி நம்ம ஜங்குக்கு, உன் வீட்டுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கா, வேற எதுவும் இல்லையா? ஆமா, இது மட்டும் தான் கொஞ்சம் ஈஸி, மற்றதெல்லாம் ரொம்ப சுற்றி போகணும், அதான் இந்த வழியில் வர சொன்னேன். இங்கே பாரு, நீ வேற உன் வீட்டு ரொம்ப தூரமாக இருக்குது, மழை வேற செமையா பெய்யுது, எனக்கு தெரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டம்தான். என் வீடு இங்கே பக்கத்தாக தான் இருக்குது, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நைட்டு என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு ஓகேனா மட்டும், வேண்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட ஐஸை பார்த்து பேசுறான். இந்த சைடு நம்ம தயாங்கும் அப்படியே யோசிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு, வேண்டாம் சொல்லிடாதடா, வேண்டாம் மட்டும் சொல்லிடாத, செஞ்சு எஸ் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசுக்குள்ளேயே புலம்புறான். தயாங்கோட ஐஸை தான் அப்படியே விடாம பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயாங்கும், வேற வழியே இல்லை, இந்நேரத்துல வீட்டுக்கும் போக முடியாது,
மழை வேற இப்படி பெய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ஒரு நைட் தானே, ஓகே அப்படின்னு சொல்ல போ நம்ம ஜங்குக்கு அப்படியே லிப்ஸ் வரக்குள்ள லைட்டாக ஒரு ஸ்மைலு. வா வேண்டான்னு சொல்லிடுவோம். நான் பயந்தே போயிட்டேன். வேண்டாம் மட்டும் சொல்லியிருந்த ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, லைட்டாக ஃபீல் பண்ணியிருப்பேன். லவ்வரோட அதுக்கவங்கள லவர்னே முடிவு பண்ணிட்டேனா, பரவாயில்ல லவர் தான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு நைட் அதுவும் என் வீட்டில் ஸ்டே பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜீப்ல அப்படியே போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஜங்குக்கோட வீடுமே வந்துருது. ரெண்டு பேருமே அப்படியே ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள வரவங்களே வந்து தப்பா நனைஞ்சிடறாங்க. ஏன்னா செம்மையா மழை பெய்யுது. உள்ள வரவங்களே செம்மையா ரெண்டு பேருமே நனைஞ்சிடறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளதான் போறான். போயிட்டு இந்த ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து விடுறான். எனக்கு கொஞ்சம் இருட்டில் இருக்கதான் ரொம்ப பிடிக்கும். லைட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்க்ரீனை அவ்வளோக்கு எடுத்து விட மாட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிப்பல, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல? இல்லை பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, நான் அதில் படுத்துக்கிறேன், நீ பெட்ரூம் படுத்துக்கோ, உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஜங்குக்கா, ஒரு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே பேசிட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு தான் பத்தியா நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிற ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டவல் எடுத்து வந்து நம்ம தயாங்க கொடுக்குறான். நம்ம தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே தவட்டுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம தயாங்க போட்டிருக்க ஷர்ட்டு அப்படியே ஒரு மாதிரி உடம்போட ஒட்டி இருக்குது. நம்ம ஜங்குக்கு அது பார்க்க ஐயோ என்னம்மா இருக்குது. ஜங்குக்கு நெய்யே கண்ட்ரோல் இருந்தா நினைச்சாலும் அவன் கண்ட்ரோல இருக்க விட மாட்டான் போல, என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே தவட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்ப வீட்டுல யாருமே இல்லையா, நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா? வீட்டுல யாரும் இல்லை, அப்பா அம்மா ரெண்டு பேருமே யோசிச்சுருக்குறாங்க. எனக்கு இந்த ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு போலீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இங்க தனியா தான் இருக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல? எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப உனக்கு உன் பேரண்ட்ஸ்? எனக்கா இருந்தா தானே சொல்றதுக்கு, எனக்கு பேரண்ட்ஸா யாரும் இல்லை, நான் எனக்கு யாரும் இல்லை, அவ்வளவுதான். ஐ எம் சாரி, சென்டிமெண்ட்லாம் வேணாம் ஜங்குக்கா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அப்படி சிரிச்சுட்டே சொல்றான். உனக்கு ஏன்டா யாரும் இல்லை சொல்ற, உனக்கு தான் நான் இருக்கல, இனிமேல் இல்லாமாவோ நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சேடா பாக்குறான். சரி சரி ஓகே, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு. ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவனோட ஷர்ட்டும் எடுத்து வந்து தரான். காஸ்ட்லி ஷர்ட் என்கிட்ட வேற எதுவும் இல்லை, ஒன்று மட்டும் தான் இருக்கு. ரொம்ப பண்ணிக்காதீங்க டிஎஸ் சார், நான் வேணா வாஷ் பண்ணி திருப்பி கொடுத்துறேன். சும்மா ஜஸ்ட் ஃபன் ஜோக், அதுக்காக சொன்னேன், அதுக்கு போய் சீரியஸ் எடுத்துப்பியா? போ இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போயிடுறான். இந்த சைடு நம்ம தயாங்கும் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம ஜங்குக்கோட ஷர்ட்டை தான் அப்படியே போடுறான். அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பாக்குறான். அந்த டிஎஸ்பி பொறுக்கி ஒரு வாசம் தான் வருது, சம்திங் டிஃப்ரெண்ட் ஒரு பங்க போது. எனக்கு ஒரு நியூ ஃபீலிங், யார்கிட்டையுமே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே அந்த ஷர்ட்டை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். அது அவன் ஒரு மாதிரி டைட்ஸ் கிட்ட தான் இருக்குது. நம்ம தயாங்க ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, இதோட எப்படா வெளியே போகிறதுன்ட்டு. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே சோபா மேலே தான் உட்காந்துருக்கான். நம்ம தயாங்க அப்படியே அந்த ஷர்ட்டை இழுத்துட்டு அப்படியே வெளியே வரான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அப்பாடே என்னடா இது, அது காலா இல்லை வாழைத்தண்டா, இப்படி வச்சிருக்கிறான், பல இருக்குது. ஜங்குக்கு சத்தியமா நீ கண்ட்ரோலா இருந்துருவேடா, இன்னைக்கு நைட்டு இப்படி இருக்குது. அவன் லிப்ஸ் பாரு எவ்வளோ ஜூஸியா இருக்குது, அப்படியே ஸ்ட்ராபெரி கணக்கா இருக்குது. ஸ்ட்ராபெரி தோத்துரும். அப்படியே அந்த லிப்ஸோட என் லிப்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே இழுக்க போகுது. ஐயோ என்ன ஒரு ஃபீலிங், இந்த ஃபீலிங் அவனுக்கு அது கிடைக்குமா? எனக்கும் கிடைக்காது.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம தயாங்க அப்படியே ஷை ஆகுது. நம்ம ஜங்குக்கு ஓகே நீங்க வெயிட் பண்ண, நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் போய் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரான். தயாங் ஏதாவது சாப்பிட்றியா, இல்லை டீ காஃபி அந்த மாட்டேன்? எனக்கு பால் கிடைக்குமா? நான் நைட் ஆனால் பால் குடிச்சு தான் படுத்து தூங்குவேன். பால் குடிச்சு தான் படுத்து தூங்குவியா? ஆனால் எனக்கு உள்மில்ஸு சாப்பிட்ணுன்னே ஆசையாக இருக்கே, அது கிடைக்குமா? ஜங்குக்கா என்ன என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, நத்திங் மில்க் தானே, இதோ இப்போ சூடு பண்ணிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே சூடு பண்ணிட்டு கொண்டு வரான். இப்போ 2 பேருமே அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்துருக்குறாங்க. ஜங்குக்கா அப்போ உங்களுக்கு எது வேணாம் மாட்டேங்குது சார், இப்படியே சாப்பிட மாட்டாட்ருக்கீங்க? வேணும் தான் கண்ணு முன்னாடியே இருக்குது, ஆனால் கிடைக்காதே. கண்ணு முன்னாடி இருக்கா? வேணும்னா எடுத்து சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடலாம், அதுக்கு நீ ஓகே சொன்னா சாப்பிடலாம். எது பேசினாலும் சத்தமா பேசுங்க டீச்சர், எனக்கு புரியல. புரியாத வரைக்கும் சந்தோஷம் தான். நத்திங், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமா சாப்பிட்டுக்கிறீங்களா? மணி இப்பயே 11 o'clock ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்க நீங்க அப்புறமா சாப்பிட்டு போறீங்க? நான் வேணா குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே எழுந்துச்சு அப்படியே நடக்கிறான். தயாங்க அப்படியே எழுந்துச்சு கிச்சனுக்கு போகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்க பாக்குறான். அப்பா, முன்னாடிதான் கும்முன்னு இருப்பான், பார்த்தா பின்னாடி பார்க்க சிலுக்க மாட்டமே இருக்கிறான். அப்பா என்னம்மா குலுங்குது பேக்கு, சாமியா இருக்கே. அப்படியே அதை பிடிச்சி ப்ளஸ் பண்ண எப்படி இருக்கும், வேற லெவல்ல குலுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு கத்தி சொல்லிடுறான். என்ன என்ன குலுங்குது, எதை சொல்ற? எனக்கு புரியல ஜங்குக்கா. அது கிளாஸு பால் மில்க்கு பக்கத்தால எடுத்துட்டு போறல, அது குலுங்கி சிந்திர போகுது, அத சொன்னேன். அது குலுங்கி சிந்திர போதா? என்ன நீ சொல்ல வர, எனக்கு புரியல. எனக்கு நீ சமைக்கிற சொன்ன, குக் பண்ற சொன்ன, நீ போலையா என்ன பேசிட்டு இருக்க? ஆமா இல்ல, நல்ல வேலைக்கு ஞாபகப்படுத்து நம்ம சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி உள்ள போயிடுறோம். அதுக்கு கிரேட் எஸ்கேப் மாட்டினா அவ்வளோதான், நம்ம என்னத்துக்கு என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இந்த சைடு நம்ம தயாங்கு அந்த பொருள் இங்க இந்த பொருள் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு உள்ள வந்து இரு வெயிட் பண்ணு, இது என் வீடு தான், என் கிச்சன் தான், உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் சமைக்க தெரியுமா தெரியாதா, அதை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு. அது ஜங்குக்கா, எனக்கு நல்லா சாப்பிட தெரியும், லைட்டா தான் சமைக்க தெரியும். அப்புறம் ஏன் நான் உயிர் வாழணும்ல. போய் டிசிபி சார், நான் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமால சமைக்க மாட்டேன், ஓரளவுக்கு நல்லாதான் சமைப்பேன். நீங்க ஒண்ணு அந்த அளவுக்கு எனக்கு அப்பாலாம் நினைக்க வேண்டாம், நானே உங்களுக்கு குக் பண்ணி கொண்டு வரேன் சரியா? எதுக்கு இப்ப நான் கேட்டேனா, எனக்கு குக் பண்ணித்தான் நான் கேட்டேனா? இல்ல, எனக்காக இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஒரு குக் பண்ணி ஒன்னும் தர வேணாம் சார், நீங்க போய் அமைதியா உட்காட்டா போதும், நான் உங்களுக்கு குக் பண்ணி எடுத்து வரேன். அதெல்லாம் முடியாது, நான் வேணா உங்களுக்கு குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். ஹெல்ப் பண்றேன்னு பேருக்கு 2 பேரும் அட் அ டைம்ல ஒரே பொருள் எடுக்கிறது, அங்கங்க இடிக்கிறது. நம்ம தயாங்கு ஒரு பொருள் எடுக்க போறப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து இடிச்சிடுறான். ஐயோயோ டே, இவனை ரொம்ப பாடுபடுத்துறான்டா, இவன் என் தம்பியை எந்திரிக்காம விட மாட்டான் போது. கன்ஃபார்ம் இன்னைக்கு என் தம்பி நட்டு நிக்க போறான், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜங்குக்கா சாரி, வலிக்குதான், ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சிட்டேனா? ஒன்னும் ஃபோர்ஸ் அடிக்கல, நீ அமைதியா போய் உட்காட்டா போதும் ப்ளீஸ், அந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்றியா? ஓகே டிசிபி, உட சிடு முஞ்சி ரொம்ப தான் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க போய் உட்காட்டுறான். உள்ள இருந்து அப்படியே செம்மையா ஸ்மெல் வருது. பரவாயில்ல, நல்லா தான் குக் பண்றாரு, கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்க அப்படி உட்காட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே எடுத்துட்டு வரான். இந்த சைடு இந்தா சாப்பிடு. எனக்குலாம் வேணாம், நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசி இல்ல, பால் போதும். நிஜமாவா? சீரியஸ் சொல்றியா? வேணாமா?
உனக்கும் ஒரு சேர்த்து நான் குக் பண்ணியிருக்கேன். எனக்குலாம் வேணாம் வேணாம், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஜங்குக்கு சாப்பிட்றத குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். வேணும்னா கேளு, என்னை இப்படி குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காத, அப்புறம் எனக்கு வயிறு வலிக்காதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, இங்க பாரு இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போடுறான். நம்ம தயாங்கும் அப்படியே சாப்பிட்றான். பரவாயில்ல, அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நல்லா தான் சமைக்கிறீங்க. ஓ அப்படியா, சரிங்க சார், சரிங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம தயாங்க அப்படியே பிளேட்டெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு எந்திரிக்கிறான். அந்த சார் நம்ம ஜங்குக்கு அப்படியே கைப்பிடிச்சிட்டு பாத்துக்கிறேன், நீ எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல போகுது. நம்ம தயாங்கும் இல்ல நான் எடுத்து வைக்கிறேன்னு அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். டக்கு நம்ம தயாங்க அப்படியே அந்த சேர் அடிச்சு ஸ்லிப் ஆகி நம்ம ஜங்குக்கோட மடியிலே போய் அப்படியே உட்காட்டுறான். அப்பா டேய், வலிக்குதா, சாரி ஸ்லிப்பாயி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பாக்குறான். நம்ம தயாங்க அப்படியே பாக்குறான். ரெண்டு பேருமே அப்படியே ஐகான் லாக் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங், வலிக்குதா டிசிபி, ரொம்ப வலிக்குதா ஜங்குக்கா? வலியே இல்லை, சுகமா இருக்கு. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. என்ன சோப் யூஸ் பண்ற? புட்டு மரமா இருக்குது. அதுவா, மைசூர் சாண்டல் சோப்பு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் உள்ள போய் அப்படியே சொருகுது. அவன் ஒரு மாதிரி அப்படியே உட்காட்டு எடுக்கிறான். ஏன்னா நம்ம ஜங்குக்கோட மெயின் பாயிண்ட்லயே அப்படியே உட்காட்டுருப்பா நம்ம தயாங் நச்சுன்னு. அதனால ஜங்குக்கு அப்படியே பேர் இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம தயாங் அப்படியே எந்திரிக்காம அப்படியே உட்காட்டுருக்குறான். டக்குன்னு எந்திரிக்கலான்னு போறான். அப்போ ஒரு இது இடிச்சிருது. டக்குன்னு டொம்முன்னு வந்து மறுபடியும் நம்ம ஜங்குக்கோட மெயின் பாயிண்ட்ல, ஏண்டா கொல்லுற, நீ ஒண்ணு எந்திரி, இல்ல அப்படியே உட்காரு. ஐயோ சாரி, எனக்கு இடினா பயம் ஜங்குக்கா, எனக்கு இடினா பயம். அதோ டக்குன்னு இடி அடிச்சோம், டக்குன்னு மறுபடியும் உட்காட்டேன் ஜங்குக்கா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ரெண்டு பேருமே ஐகாண்டு வராங்க. வெளியே அப்படியே செம்மையா மழை பெய்யுது, ரெயின் பெய்யுது. இந்த சைடு ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா உட்காந்துருக்காங்க. பேக்ரவுண்ட்ல அப்படியே பீச்சிங் அப்படியே பிளே ஆகுது. அப்படியே ரெண்டு பேரும் தான் அப்படியே ஐகான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படியே கிட்ட போறான். நம்ம தயாங்க அப்படியே ரெடியா இருக்கிறான். ரெண்டு பேருமே கிஸ் பண்றதுக்கு 1 இன்ச்சு கேப்பு தான் இருக்கு. மறுபடியும் இடி இடிச்சனால ரெண்டு பேருமே அப்படியே விலகி வந்துடுறாங்க. நம்ம தயாங்க டக்குன்னு இன்ச்சு விலகி உள்ள ஓடிடுற கிச்சனுக்குள்ள. இந்த சைடு போச்சே, ஜஸ்ட் 1 இன்ச்சு தான் கேப்பு. கிஸ் அடிச்சிருப்பேன் கன்ஃபார்ம் அடிச்சிருப்பேன். ஆனா அவன் சமயம் நினைச்சல, அவனோட ஸ்மெல், அவனோட நெக்கில் இருந்த அந்த ஸ்மெல் என்னவா இருக்குது, வேற லெவல் இருக்கு. ஜங்குக்கு அப்படியே சிலுக்க வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய் சிரித்து அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம தயாங்க்கு அப்படி ஒரு மாதிரி ஷை ஆயிரும். சிச்சோ தயாங், இப்ப என்ன பண்ண அவரை இடி மட்டும் இடிக்கணும், கொஞ்சம் கேப்பு தான். அவரை நீ கிஸ் பண்ணிருப்படா, என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவன் ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே ரெட்டிஷ் ஆயிருது. இப்படிதானே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே சோபால படுத்துடுறான். நம்ம தயாங்க அப்படியே பெட்ல படுத்துருக்குறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே குளிர் தாங்கல. ஏன்னா பெட்ஷீட் ஒரு பெட்ஷீட் தான் இருக்கும், அது நம்ம தயாங்க கொடுத்துருப்பான். இந்த சைடு சோபால படுத்துருக்கனால வெளியே மழை பெய்யும், ஏசி ஆஃப் பண்ணாலும் அப்படியே செம்மையா குளிருது. ஏற்கனவே செம்ம ஐப்புல இருக்கிறேன், இதுல வெளியே வேற இப்படி மழை பெய்யுது. பக்கத்தால நச்சு ஃபிகர். ஐயோ, எவனுக்காவது இந்த குடுப்பனை கிடைச்சிட்டு ஒன்னும் பண்ண முடியாம கட்டுக்கு நானா மட்டுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கால கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறான். போய் படுத்து தூங்கினாலும் தூங்க முடியல. அப்படி பெறலாம் இப்படி பெறலாம், ஆனால் ஜங்குக்கால சுத்தமா முடியல. பெட்ரூம் கூட போறான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம தயாங்க அப்படியே கியூட்டா பேபி மாட்டம் அழகா நீச நின்று அக் பண்ணிட்டு அவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஆபத்துக்கு பாவதில்ல, பக்கத்தாலேயாவது போய் படுத்துக்கோ, வேற வழியில ஒண்ணும் பண்ண முடியாது, படுக்கையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் பக்கத்தால படுக்கிறான். தயாங்க தொடலாம் போறான், கையை எடுத்துடுறான், தொடலாம் போறான், கையை எடுத்துடுறான். ஜங்குக்கால
ஜங்குக்கு இன்னும் ப்ரொப்போஸ் கூட பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டேவே இப்படி பண்ணிட்டீங்கன்னா பேட் இம்ப்ரெஷன் ஆயிரும். வேணாம், அமைதியா மேல கீழே சாட்டிக்கிட்டு அமைதியா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி படுத்து தூங்கிடுறான். இந்த சைடு நம்ம தயவங்க அப்படி தூங்கிடுறாங்க ரெண்டு பேருமே. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆயிருப்பான். பக்கத்துல தயம் கியூட்டா படுத்து தூங்கிட்டு இருக்கான். லைட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம தயாங்க்கு காஃபி வைக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி தான் மேக் பண்றான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்பதான் புரண்டு படுத்திருப்பான். நம்ம ஜங்குக்கு வந்து எழுப்புறான். தயாங் எந்திரி, வேக்கப் ஆகு, டைம் ஆச்சு, நம்ம போவேணாமா. தயாங் எந்திரிடா. ஜங்குக்கா நீ டிசிபி 5 மினிட்ஸ் தூக்கிறேன். நோ வே, 5 மினிட்ஸும் கிடையாது, 2 நிமிஷம் கிடையாது, எந்திரிக்க போறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எழுப்புறான். ஆனா தயாங் எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஜங்கு க்ளோஸ் அப் போய், இப்ப நீ எந்திரிக்கியா இல்ல நான் வேணா வேற விதமா எழுப்புட்டான்னு சொல்ல போது நம்ம தயாங்க டக்குன்னு எஞ்சு காட்டுறான். ஜங்குக்கு டக்குன்னு காஃபி நீட்டுறான். ஏன்னா நம்ம ஜங்குக்கு போய் அஸ்கி வாய்ஸ்ல காதோரமா பேசியிருப்பான். நம்ம தயாங்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். காஃபி நீட்டவும் உங்களுக்கு இதுக்கு நம்ம ஜங்குக்கா நானே பரவாயில்ல குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொடுத்துட்டு போய் பால்கனில நிக்கிறான். நம்ம தயாங்கும் அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு ஜங்குக்கே தான் பாத்துட்டு இருக்கான். அப்படியே தயாங் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறான். ரெண்டாவது நம்ம ஜங்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரான். இப்ப ரெண்டு பேருமே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அப்படியே தலைதான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தயாங் முன்னாடி நிக்கிறான்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே பின்னாடி நிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட பேக்கை வேற அப்படியே ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு நின்று கண்ணாடியே தான் பாக்குறான். அப்ப நம்ம தயாங்கு ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருப்பான். ரெண்டு பேத்துக்குமே அப்படியே கண்ணாடி முன்னாடியே அப்படியே ஐகான் போயிட்டு இருக்குது. நம்ம தயாங் அப்படியே டர்ன் பண்றான். நம்ம ஜங்குக்கு அப்படியே க்ளோஸ் அப்ல வரான். உண்மையை சொல்லணும், செம்ம அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பாக்குறான். நம்ம தயாங்க்கு அப்படியே கண்ணை ஃபுல்லா அப்படியே ரெட்டிஷா ஆயிருது. அவனுக்கு என்ன பேசன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷையா நிக்கிறான். இத்தனை நாள் எங்கடா இருந்த? நான் ஏன் இத்தனை நாளும் உன்னை பார்க்கவே இல்லை? இவ்வளவு நாள் உன்னை மிஸ் பண்ணிட்ட தெரியுமா? இதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இத்தனை நாளா இங்கதான் ஜங்குக்கா இருந்தேன். உங்களுக்கு தான் ஒரு வேலை நான் கண்ணுக்கு தெல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்றான். அதான் இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சிட்டல, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே கிட்ட கிட்ட வராங்க. ரெண்டு பேத்துக்குமே அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணுது. ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். நம்ம ஜங்குக்கு அப்படியே லீன் ஆகி அப்படியே கிஸ் பண்றான். நம்ம தயாங்கும் அப்படியே பேக் கிஸ் பண்றான். Please. ரெண்டு பேரும் அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே மறந்துட்டு அவ்வளோ பேஷனட்டா அவ்வளோ கியூட்டா அவ்வளோ கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சடான்ட்டு ஜங்குக்கு ஃபோன் கால் வருது. அப்படியே ரெண்டு பேருமே விலகி போயிடுறாங்க. ஜங்குக்காலையும் பார்க்க முடியல, தயாங்காலையும் அப்படியே ஒண்ணுமே ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி ஷையா இருது தயாங் அப்படியே ரூம் விட்டு வெளியே போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அவனோட ஃபோன் எடுத்துட்டு பால்கனிக்கு வந்துடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தா, தயாங் இப்ப என்ன பண்ண? அவரை நீ கிஸ் பண்ணிட்ட, அந்த டிசிபி நீ கிஸ் பண்ணிட்ட. அவரை ஜங்குக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அவருக்கு அப்ப இது லவ் தானே? நம்ம பிடிச்சவங்கள லைக் பண்றவங்க தானே நம்ம கிஸ் பண்ணுவோம். அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இவர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன்னா அப்ப இது லவ் தானே? கன்ஃபார்ம் லவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நம்ம தயாங்க அப்படியே வெக்கப்பட்டு ஷை பண்ணிட்டு அப்படியே சோபால உட்காட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு போன்ல பேசிட்டு அப்படியே வெளியே வரான். ஜங்குக்காலையும் ஃபேஸ் பண்ண முடியல, தயாங்கையும் ஃபேஸ் பண்ண முடியல. அப்படின்னு நம்ம தயாங்கு அவனோட போன் எடுத்துட்டு அப்படியே வெளியே போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பேக்கு, இந்த பேக்கு, என்ன பேக்கு, என்னாச்சு, பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே பேக்கு தட்டுறான். நான் உன்னோட பேக், இந்த பேக்க சொன்னேன். அப்படியா, சாரி குறுங்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஷை பண்ணிட்டு அப்படியே வாங்குறான். பேக்கு சூப்பரா தான் இருக்கு. ஓ அப்படியா, இதுவும் என்னோட ஃபேவரட் பேக்கு தான். இப்போ நான் இந்த பேக் சொல்றதும் புரியல. என்ன சொல்றீங்க ஜங்குக்கா? ஒன்றும் இல்லை, ஆமா
பேக் நைஸ், சூப்பரா தான் இருக்கு, கியூட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். நம்ம தயாங்க அப்படியே ஷை பண்ணிட்டு அப்படியே வெளியே ஓடிடுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே வீட்டெல்லாம் போட்டிட்டு அவனும் போன் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரான். 2 பேருமே அப்படியே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் தானே போறாங்க. இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஜீப் நிப்பாட்டுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உள்ள போயிடறான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜிம்மியும் தான் தயாங்கா வெயிட் பண்ணியிருப்பான். இந்த சைடு நம்ம தயாங்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாதிரி வெக்க பண்ணிட்டே போறான். தயம் எங்கடா போய் தொலைஞ்ச, இங்க பார்த்தா இப்படி வெக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிற, உனக்கு ஃபோன் பண்ணாலும் நீ ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற, சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. சரி ஆஃபீஸ் போயிருப்பேன்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா அங்கேயும் இல்லை, ஏன்னா நமக்கு இங்கே தான் வேலை இருக்குது. இங்கே வந்திருப்பேன்னு பார்த்தா இவ்வளோ லேட்டாக வர, அதுவும் அந்த சிடுமூச்சி கூட வர. ஜிம்மினா சிடுமூஞ்சிலாம் சொல்லக்கூடாது, அவருக்கு தான் பேர் இருக்குல்ல, பேர் சொல்லிக்கப்படுவானே. ஓ கதை அப்படி போகுதோ, நேத்தனா அவனை சிடுமூஞ்சி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த, இப்ப என்னடா வெக்கலாம் படுற, என்னடா நடக்குது, இப்ப நீ எங்க போயிட்டு வர அவரோட? அதுதான் ஜிம்மினா, நீ ஃபர்ஸ்ட் உள்ள வாடா, நீ எந்த வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் தயாவும் அப்படியே உள்ளதான் போறாங்க. சரிடா உள்ள வந்துட்டோம்ல, இப்ப என்ன சொல்லு, போன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது, நேற்று நைட் ஃபுல்லா எங்கடா போனேன், ஆளை காணோம், அதுவும் வண்டியே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தால நிப்பாட்டு அசாட்டா போயிட்டேன், எங்கடா போய் தொலைஞ்ச நேற்று நைட் ஃபுல்லா? அதுதான் ஜிம்மினா, நேற்று நைட்டு ஃபுல்லா ஜங்குக்கா வீட்டில் தான் இருந்தேன். நான் ஜங்குக்கா வீட்டில் இருந்தியா? டே ஏதோ ரொம்ப வருஷம் பழகின ஃப்ரெண்டு வீட்டில் இருந்த மாட்டே பேசுகிறேன். ஜிம்மினா அது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் நடந்தது ஃபுல்லாமே நம்ம தயாங்க சொல்கிறான். நம்ம ஜிம்மினா அப்படியே ஷாக்லேயே நிற்கிறான். ஜிம்மினா நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், என்னடா வாயை பிறந்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன். விட்டத்தை மட்டும் தானே பார்த்தேன், மயக்க போட்டு கீழே விழுகாம இருந்தேனே, அது வரைக்குமே சந்தோஷம். என்னடா சொல்ற? அப்போ உன்னை கிஸ் பண்ணிட்டாடா? ஆமா ஜிம்மினா. டே என்னடா சொல்றீங்க, என்னடா நடந்துட்டு இருக்குது? அப்போ உனக்கும் அவருக்கும் ஒன்னெல்லாம் இல்லை, ஆனா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சிக்கா பார்த்த ஒரே நாள்லையா? பார்த்த ஒரே நாள்ல பிடிச்சிருக்குதான், அதுக்கு இப்ப என்ன? எப்படா பார்த்து ஒரே நாள்ல பிடிக்கும்? ஏன் இந்த படத்தெல்லாம் பார்த்தோன்னா 11 ஃபர்ஸ்ட் நைட் அது மாட்டேன் ஜிம்மினா. டேய் இது படத்துக்கு வேணா செட் ஆகும், லைஃபுக்கு செட் ஆகுமாடா? அதுவும் இல்லாம அவரோ போலீஸ், நம்மளோ ரிப்போர்ட்டரு, இதெல்லாம் செட் ஆகுமா? ஏன் போலீஸுக்கும் ரிப்போர்ட்டருக்கு ஏன் செட் ஆகாது? போலீஸுக்கும் ரிப்போர்ட்டருக்கு தான் 10 பொருத்தும் பக்காவா இருக்கும். நொட்டும் ஏன்டா நீ வேற? இந்த திருடனும் இந்த போலீஸும் ரெண்டும் ஒண்ணு தான்டா. அவனுங்க கையிலேயே கண்ணு இருக்கும், இவனுங்க கையிலேயே கண்ணு இருக்கும். 2 பேத்துக்கு எந்த நேரத்துல பிரச்சனை வரனே தெரியாது மச்சான். தேவையில்லாத வேலை. ஏன்டா எனக்கு ஏற்கனவே இந்த கேஸை முடிச்சுட்டு எப்படா வெளியே போவோன் இருக்குது, சுத்தமா ஆகாது. நடிக்காது ஜிம்மினா, நீ அந்த காட்டு பூனைக்காக தானே இது ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன். அது ஜஸ்ட் நான் சைட்டுடா. அண்ணன் நீ லவ்னு சொல்றடா, சைட்டு லவ் என்ன ஒண்ணுதான் ஜிம்மினா. இப்ப எதுக்குடா பம்பிழுத்துட்டு இருக்கிறேன்? அது எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்காத. என்னடா அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் எங்க ஸ்பெஷலிஸ்டடா, அவரை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியாம நீ பேசிட்டு இருக்க ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டைப் பண்ணி லேப்டாப்ல தான் காட்டுறோம். அப்பயே நினைச்சேன் இவனை எங்கேயோ பார்த்த மட்டும் இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பாக்குறவனுங்க எல்லாரையுமே புட்டு சுட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்களே, அவன் தானே இவன். கேள்வி எதுவும் கேட்காம அவன் பாட்டு பச்சைக்குன்னு சுட்டுட்டு போவாங்கல்ல. ஆமா அவரே தான். இத்தனை வருஷத்துல எத்தனை கேஸ புடிச்சிருக்காரு தெரியுமா? இவர் புடிச்ச கேஸ் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதே கிடையாது, எல்லாமே சக்சஸ் தான் தெரியுமா? இவரை போய் நீ இப்படி பேசுறீங்க, எல்லாம் சரிதான்டா, நமக்கு செட் ஆகுமா? என்ன நமக்கு செட் ஆகும்? உனக்கு செட் ஆகுமா? அதெல்லாம் செட் ஆகும் ஜிம்மினா. நீ லூஸ் மட்டும் பேசிட்டு இருக்காதடா. ஏன்டா கடுப்பை கிளப்பிட்டு இருக்கிற? நான் தானே லவ் பண்ற சொன்னேன், எது நீயே லவ் பண்ற மட்டும் பேசுற? எல்லாம் ஓகே தான், என்னமோ பண்ணிட்டு போ. ஜிம்மினா என்ன இப்படி அசால்ட்டா சொல்ற? நீ தான் ஜிம்மினா ஏதாவது ஐடியா கொடுக்கணும். 10 குறைக்கு இது வேறையா? எனக்கு ஏற்கனவே உன் ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு இந்த கேஸ் இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதே கடுப்பா இருக்குது. ஜிம்மினா சும்மா எதுவும் பேசிட்டு இருக்காம, உனக்கே தெரியும் இந்த கேஸ் எனக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட். இதுக்காக நான் எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டிருக்கேன், எவ்வளவு தூரம் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், உனக்கே தெரியும். என்னோட ட்ரீம் தெரிஞ்சுக்கிட்டே போய் பேசுறியா? தெரியுது, புரியுது. இப்ப என்னதான் பண்ணலான் இருக்கேன்? எனக்கு இந்த கேஸும் முக்கியம், அவரும் முக்கியம். சரி ஏறிடா பார்க்கலாம் விடு. உன்னோடது 11 ஃபர்ஸ்ட் நைட் இல்லடா, 11 ஃபர்ஸ்ட் கிஸ். பார்த்த அன்னைக்கே கிஸ் பண்ணிருக்கீங்க பாத்தியா? போஞ்சிங்கண்ணா அது எதுவும் தெரியாம நடக்கும், நல்லா நடக்கும்.
சரி விடு, இப்பதானே 2 பேரும் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறீங்க, மேல மேல அதுவே கரெக்ட் ஆயிரும், அதுவே விழுந்துரும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் உன்னைய பிடிச்சிருக்குதான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படி பண்ணிருக்காரு. ஜிமினா, நிஜமா சொல்றியா? இதுல என்னடா நிஜமா சொல்றியா பொய்யா சொல்றியா? விடுறா, பாத்துக்கலாம், நீ வாடா, நம்ம இருக்கிற வேலையை போய் பார்க்கலாம், இதவே நினைச்சிட்டு இருக்காத. சரி ஜிமினா வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம இப்படியேதான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆயிடுச்சுடா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் யோங்கியும் பார்த்தோம்னா இருக்கிற எல்லா ட்ரக் டீலையுமே அப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ட்ரக்கு எங்கே ஷிப் ஆகுது, எந்த கண்டெய்னரில் எப்படி கொண்டு போகிறாங்க, எங்கேருந்து எப்படி ஷிப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ஜங்கு கண்டுபிடிச்சிடுறான். அவ்வளோ ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக ட்ரக்கு தான். அது ஒரு கண்டெய்னர் 2 கண்டெய்னரில் ஒரு 10 கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னர் ஃபுல்லாமே ட்ரக்கு மட்டும்தான். இந்த பொண்ணுங்க, நகை, இந்த துப்பாக்கி எப்படி எல்லாமே சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாமே முழுக்க இந்த விஷயம் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படியே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே கொண்டு வரான். இப்போ கொரியா ஃபுல்லாமே இந்த நியூஸ் தாண்டா அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த சைடு ஒரு குடோன்ல பார்த்தோம்னா எப்படி ஒத்தா எப்படி 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 முடியும் எப்படி முடியும் எவன்டாவன் என்ன தைரியம் இருந்தா இந்த பிலிப்ஸ் ஜாக்சன் மேலேயும் அவன் கை வச்சிருப்பான். என்னோட ட்ரக் இல்லைடா, என்னோட ட்ரக்கு தெரிஞ்சுமா அவன் கை வச்சான். எவன்டாவன்? ஒரு போலீஸ் கூட நெருங்க மாட்டான். அப்படியே எல்லாம் போலீஸ் அப்படியே பார்த்து நடுங்குவான், என்னை பார்த்தாலும் நடுங்குவான், என் பேரை கேட்டாலும் நடுங்குவான். இந்நேரத்துல உச்சா போவான். எவன்டாவன் முடியல. அதுவும் 1 கோடி 2 கோடி இல்லடா, பல கோடி. ஒரு ட்ரக் இல்லை, அத்தனை கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர் இல்லாம எல்லாத்தையும் வாரி வலிச்சு கொண்டு போயிட்டான். அவன் வாரி வலிச்சு கொண்டு போற வரைக்கும் நீங்க என்ன மயிர் பிடிக்கிட்டு இருந்தீங்களா இல்ல எக்கூடா ஓத்திட்டு இருந்தீங்களா அதை கேட்குறேன். எல்லாம் போச்சு. இன்னும் வந்து கேட்டேன், என்ன பதில் சொல்றது? அவனுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க போலீஸ்காரன் நாய்ங்க மோப்பம் பிடிச்சி வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. நான் உட்காந்து விரல் சூப்பிட்டு இருந்தேன்னு சொல்றதா இல்ல விரல் சூப்பிட்டு இருந்தேன்னு சொல்றதா? அவர் ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்றது? இப்ப இருக்கிறவனுங்க எல்லாம் வந்து ஃபோன் பண்ணுவானுங்க, இங்க ட்ரக் இன்னும் வரல, பொண்ணுங்க எல்லாம் போல்டுங்க, என்ன பொண்ணுங்க வரல, நல்லா ஃபோன் பண்ணி கூப்பிடுவானுங்க. என்னத்த சொல்றது, எல்லாம் போச்சு. எக்லிப்ஸு நான் புடிங்கிட்டு இருந்தியான்னு கேட்குறேன். அவனுக்கு தூக்குற வரைக்கும் நீ என்ன புடிங்கிட்டு இருந்த? மயிறு பிடிங்கிட்டு இருந்தேன்டா, ஜாக்ஸு. என்ன பிலிப்ஸ்னா நான் சொல்றது, உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன் இந்த டீலிங்கு. நான் வேற வேலை விஷயமா போறேன், இந்த டீலிங்கை பார்த்துட்டு உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன் ஒத்தா. இப்ப பாடுமாய் விட்டுட்டு நான்கிட்ட வந்து ஏறினா என்ன புட்டுங்கிறது இல்லை, என்ன புட்டுங்கிறது நான் கேட்குறேன். நீ தானே பார்த்துக்கணும். நான் பிலிப்ஸே இப்படி பேசுற, அப்புறம் எப்படி நான் பிடிக்கா பேசுறது? ஒத்தா 1 கோடி 2 கோடியாடா, பல கோடி லாஸ் ஆச்சுடா, என்ன பண்றது? கிம்மு வந்து கேட்டா என்ன சொல்றது? இவ்வளவுதான், நம்ம கொன்னு புதைச்சு போட்டு போயிட்டே இருப்பான். பட்டு என்ன சொல்றது, என்ன பண்ண? அவன் யார் என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்களாடா? சார் அது வந்து ஒத்தா பாடே சொல்றவன் சார், ஏதோ புதுசா வந்த டிஎஸ்பியா சார், பேரு ஜியான் ஜங்குக்கு தான். நல்லா ரத்தம் தான், ரொம்ப திச்சிடுச்சு, நம்ம யார் என்னன்னு தெரியாம ரொம்ப தூசிடுச்சு. ஒரு கை பார்த்தா சரியா போயிடும். பிலிப்ஸே அவனை சும்மாவே விடக்கூடாது. என்ன தைரியம் தான் என் கண்டெய்னர் தெரியாம, என்னோட பிராண்டோட கண்டெய்னர் தெரியாம அவன் தொட்டிருப்பான். அவன் விடவே கூடாது. ஒரு போலீஸ் இல்லை, எத்தனை போலீஸ் வந்தாலும் என் கண்டெய்னரை பார்த்தா ஒதுங்கி போய் நிற்பான். இவன் என்ன தைரியம் இருந்தா இவன் என் கண்டெய்னர் தொட்டிருப்பான், விடக்கூடாது. ஜாக்ஸே அமைதியாரு, பொறுமையாரு. அவன் சாவுக்கு மேல பெருசா இதை அவனை செஞ்சே தருவேன். அவன் சாவை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. பாரு, இவன் சாவுக்கு அப்புறம் எந்த போலீஸும் நம்ம பக்கத்தால நெருங்க கூட மாட்டானுங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கணும். ஆமா பிலிப்ஸே, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கணும். அவன் சாவு என் கையில தான். இவனுங்களை நம்பி இருந்த வேலைக்கு ஆகாதே, நானே போறேன். ஜாக்ஸே எதுக்கு அதெல்லாம் தெரியாது பிலிப்ஸே, நானே போறேன். என்ன பாடு, அவன் என்ன தைரியம் தான் என் கண்டினியூ பண்ணியிருப்பான். நான் சொம்பு தூக்கியா? அவன் பாட்டு தூக்கிட்டு போவான், நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்ல. பாட்டே அவனை வச்சுக்கிறேன். அவன் சாவு எங்க? அவன் யாருன்னு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறா. இப்பயே போய் அவன் போன மட்டும்தான் எனக்கு வேணும்.
அவனை அந்த அளவுக்கு கொண்டான். அவன் கொள்றதை பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசணும். எந்த போலீஸும் இதுக்கப்புறம் என் ட்ரக்கை தூக்கணும்னா அப்படியே தயங்கணும், நடுங்கணும். அந்த அளவுக்கு அவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் தான் அப்படியே செம்மையா கத்திட்டு இருக்கான். எங்க பாரு ஜாக்ஸே, எதா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கல. பீப்ஸே, நீ வேணா பொறுமையாரு, ஆனா நல்லா பொறுமையா இருந்திருக்க முடியாது. அவன் என் கண்டனே தூக்கிட்டு போயிருக்கிறான், ஏன்னா பொறுமையா உட்காந்துட்டு இருக்கணுமா? நல்லா பொறுமையா இருக்க முடியாது. எதா இருந்தாலும் நம்ம கிம்முகிட்ட கேட்க வேணா, யார்கிட்ட கேட்க வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீ வேணா மூட்டு உட்காடுறே, நான் வேணா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் வந்து அப்படியே கோவத்துல போறான். அப்படி இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம்னா இந்த கொண்டு வந்த ட்ரக் எல்லாமே வந்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துலலாம் பாப்பீங்களாடா, கொண்டு வந்த இந்த ட்ரக்கு, இந்த துப்பாக்கி, இந்த மற்ற விஷயத்துல அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து இந்த நியூஸுக்கள் எல்லாமே கொடுப்பாங்களாடா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பரபரப்பா அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தயாங்கியும் ஜங்குக்கியும் பார்த்தோம்னா அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன டிஎஸ் சார் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு நார்மலா நிக்கிறீங்க? அப்புறம் வேற என்ன பண்றது? அப்ப ட்ரீட் எதுவும் கிடையாதா? அந்த கொஞ்ச நாள்லயே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ பெரிய ட்ரக் டீலிங்க குடிச்சிருக்கீங்க, பாதி விஷயம் குறைஞ்சிருச்சு, என்ன பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப நான் யாரு? ஜங்குக்குள்ள அப்படிதான் இருப்பேன். அப்ப ட்ரீட்டு வைக்கணும்ல. ட்ரீட்டா? ட்ரீட்டு நீங்க வைக்க வேணாம், நான் வேணா வைக்கிட்டா? லைட்டா ரோஸ் மில்கா? ஆனா எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் தானே பிடிக்கும். என்ன ஜங்குக்கா சொன்ன? ஸ்ட்ராபெரி மில்க், அதுவும் அன்னைக்கு சாப்பிட்டேன்ல அந்த ஸ்ட்ராபெரி மில்க் அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங் அப்படியே லைட்டா வெக்கப்பட்டு கீழே குனியறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம தேக்கோக்கு 2 பேத்துக்குமே அப்படியே பேக்ரவுண்ட் தான்டா ஒரு சாங் ப்ளே ஆயிட்டு, 2 பேருமே நம்ம ஜங்குக்கோட ஜீப்ல தான்டா அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம தேக்கோக்கு 2 பேருமே அப்படியே நார்மலா பேசிட்டு லவ்லியா குட்டி டாக்ஸ், நார்மல் டாக்ஸ் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்கடா. அப்ப திடீர்னு டபடபடன்ட்டு ஒரு புல்லட் சவுண்டு. இந்த சைடு நம்ம தயாங் செம்மையா பயந்துடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு யாரான்னு சொல்லி தேடி பார்க்க போகுது. அந்த சைடு நம்ம ஜாக்சன் தான் நம்ம ஜங்குக்கோட ஜீப்புக்கு அப்படியே குறி பார்த்து சுட்டுட்டு வரான். நினைச்சேன் என்னடா ஒரு பிரச்சனை இல்லாம சோமா போகக்கூடாதே நினைச்சேன். இந்த வந்துட்டான்ல பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்விப் பண்ணிட்டு அவனும் ஃபாஸ்டா போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கா யார் நம்மளும் இப்படி சொல்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி எட்டி பார்க்கறோம். ஜாக்சன் இவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே சமயம் பயப்படுறான். தயாம் நீ ஒன்னும் பயந்து கிளிக்க வேணாம், சீட் பெல்ட் போட்டு மோட்டுக்காரு, எதாவது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி நம்ம தயாங்கும் அப்படியே அவசரமா சீட் பெல்ட்டை போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த சைடு அப்படியே பதில் நம்ம ஜங்குக்கோ சொல்றான், அங்கேயே சொல்றான். இந்த சைடு நம்ம ஜாக்சன் டப்புன்னு நம்ம ஜங்குக்கோட ஜீப்ல இப்படி சுட்டுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே கெட்டியமா ஸ்டேடியம் பிடிச்சிட்டு எப்படியோ நிப்பாட்டிடுறான். இந்த சைடு நம்ம ஜாக்சனும் அவங்க அடியாலையும் தூக்கிட்டு அப்படியே வேகமா இறங்கி வரான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படி போறான். ஜங்குக்கா போகாத, நம்ம இங்கிருந்து போயிடலாம், நான் வேணா போலீஸ் கால் பண்ணிட்டான். அப்ப நான் யாராவத்தா? இங்கே இரு, நீ பயப்படாத, செஞ்சு நீ பயப்படாத, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா வண்டி விட்டு இறங்காம நீ வண்டிக்குள்ளே உட்காரு, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்க வண்டிக்குள்ளே உட்கார வச்சுட்டு அப்படியே போறான். வாடா இத்தனை இதுதானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னடா என்ன பிரச்சனையே காலம், ஆளு வரலையே நினைச்சேன், ஒட்டா பாடுங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சரிக்கு போடியா அப்படியே செம்மையா ஃபைட் போயிட்டு இருக்கு. நம்ம ஜாக்சனும் சும்மா இல்ல, நம்ம ஜங்குக்க போட்டு செம்மையா அடிக்கிறான். என்ன தைரியம் தான் எங்க மேலே கை வச்சுட்ட, பெரிய போலீஸ்னா பெரிய பருப்பாடா நீ? ஆமாண்டா படே பருப்பு தான், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வாய் அடிக்கிறான். 2 பேருமே அப்படியே செம்மையா ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம தயாங்கு செம்மையா பயப்படுறான். இதே நம்ம ஜங்குக்கு எல்லாரையுமே அடிச்சு போட்டுறான், இருக்கிற எல்லாரையுமே சுட்டுறான், எல்லாருமே கீழே கிடக்குறாங்க. இந்த சைடு நம்ம ஜாக்சன் தான் அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனோட கன் அப்படியே நம்ம ஜாக்சன் தலை மேலேயே கன் வச்சிருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜாக்சன் மண்டையில இருந்தும் அப்படியே லிப்ஸ்ல இருந்து அப்படியே பிளட் வந்துட்டு இருக்குது. ஒத்தா டேய், நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சிட்டேன், நீ என் மேல கை வச்சிட்டல, நீ வருத்தப்படுவ, நீ ரொம்ப வருத்தப்படுவாடா பாடே, ரொம்ப வருத்தப்படுவ இல்ல ரத்தம்ல, அதான் ரொம்ப துடிக்கிற, யாருன்னு தெரியாம நீ தீண்டிட்டு இருக்கிறடா. எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சு
நீ சும்மா, எங்க அண்ணன் உன்னை சும்மா விட மாட்டான்டா, கொண்டு புதைச்சிருவான். அப்படியா? அப்படியா? ஐயோ, பயந்துட்டப்பா, ரொம்ப பயந்துட்டேன்பா. ஜங்குக்கு அப்படியே சமயம் பயந்துடுறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சைடு ஜீப்லயும் கூட்டிட்டு போக முடியாது, ஆம்புலன்ஸுக்கு தான் கால் பண்றான். ஹாஸ்பிட்டல் போய் கூட்டு போயிடுறாங்க. நம்ம தயாங்க அப்படியே உள்ள இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அழுதுட்டு வெளியே நின்றுட்டு இருக்கிறான். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம டாக்டர் தான் அப்படி வேலை வராங்க. டாக்டர் என்னாச்சு? இப்போ ஓகே தானே? ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு வேற பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லை டாக்டர், சொல்லுங்க டாக்டர். சார் இருங்க சார், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு சோடரில் புல்லட்ல இறங்கல, அவர் கிராஸ் பண்ணி தான் போயிருக்கு. 1 இன்ச்சு கேப்ல, நல்ல வேலைக்கு அவருக்கு புல்லட் இறங்கல. ஆனா பிளட் கொஞ்சம் நல்லா போயிருக்கு, ஸ்டிச்சிங் போட்டிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கையை அதிகமாக தூக்கி வேலை செய்யாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவர் மயக்கத்தில் இருக்கிறாரு, ஒரு மணி நேரத்தில் எழுந்துருவார். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை, நார்மல் தான், நீங்கள் பதறாதீங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படியே தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே உள்ள போய் பாக்குறான். நம்ம தயாங் அப்படியே படுத்துருக்குறான். எப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம தயாங் அப்படியே கண்ணை முழிச்சிடறான். நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா நம்ம தயாங்கோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே தானே படுத்திருப்பான். நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் பார்க்க அவ்வளோ கியூட்டா இருக்கு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு செம்மையா அழுதுருப்பான். அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷா புஷ்ன்னு இருக்குது. இதை நம்ம தயாங் பார்த்துட்டு, அச்சோடா எவ்வளோ கியூட்டா இருக்காரு, எனக்காக யாருமே அழுதுல, ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஒருத்தவங்க அழுதுருக்காங்க. இது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் என் மேலே வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு மட்டும் நல்லா தெரியும், நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்கக்கா. உன்னைய அளவு கண்ணியமாக உன் மேலே பாசம் வச்சுருக்கேன். அதுதான் உன்னைய சுட வந்த போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுதான் ஒரு செகண்ட் யோசிக்காம ஓடி வந்துட்டேன். உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட தலையை கோதி விட்டு நம்ம தயாங்க அப்படியே பேசலாம். திடீர்னு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியே எந்திச்சு பார்க்குறான். நம்ம தயாங்க தான், இருந்துச்சிட்டியா, இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு வலிக்குதாடா, அவன் டாக்டர்கிட்ட டாக்டர் வேணா கூப்பிட்டா, உனக்கு சமயம் வலிக்குதா, ஏன்டா லூஸாடா நீ, நான் உன்னை ஜீப்புக்குள்ளேயே தான் உட்கார சொன்னேன், என்னை சொல்றாங்கன்னா நீ எதுக்கு ஓடி வந்த, உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் என்னடா பண்றது, லூஸாடா நீ, என்னை சுட்டாங்கன்னா விட வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம ஓடி வர, அப்புறம் உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது, லூஸா நீ உள்ளே உட்காந்துருக்க வேண்டியதானே, ஏன் தயம் இதுக்கு எதுக்கு ஓடி வந்த ஜங்குக்கா, அப்போ உன்னை சுட போது நான் என்ன பண்றது, அப்ப நான் ஓடி வராம என்ன பண்றோம் தயம், அப்ப உனக்கு ஏதாவது சுட்டிருந்தா அப்ப என்னடா பண்றது, நல்லா சுட்டிருந்தா என்ன பண்றது, ஏதோ புல்லட் கிராஸ் ஆகி பண்ணா விட்டுருலாம், சூடுறில் நல்லா சுட்டிருந்தா என்ன பண்றது ஜங்குக்கா, அப்போ உன்னை சுட்டிருந்தா அப்போ உன் நிலைமை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போலீஸ், எனக்கு இந்த மாதிரி 1008 பிரச்சனை வரதான் செய்யும் புல்லட், ஆனா உனக்கு ஒன்னாச்சுன்னா அப்ப என்ன பண்ண ஜங்குக்கா, அப்ப எனக்கு ஒண்ணுன்னா நீங்க பதறீங்களா, அது ஏன், அப்போ உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் பதற மாட்டேனா, அது 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 தயம், அது அப்படி நான் சொல்ல ஜங்குக்கா, உன்னைய ஒருத்தவங்க சுட வரான், அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா நிக்க முடியும், என்னால எப்படி ஜங்குக்கா நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே பேசுறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே தயாங்கோட ஐஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். நம்ம தயாங்கும் அப்படியே ஜங்குக்கோட ஐஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருமே அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்குது. இந்த சார் நம்ம யோங்கி ஜிம்மின் அப்பதான் உள்ள வராங்க. அப்படியே பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்ப பார்த்தோம்னா நம்ம தேக்கு 2 பேருமே ஜங்குக்கோட ஜீப்பை தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஜீப் அப்படியே ரெடி பண்ணியிருப்பாங்க. சார் நம்ம ஜங்குக்கு, தயம் இதுக்கப்புறம் நீ தனியா இருக்கிறது சரிப்பட்டு வராது, நீ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ என் கூட இரு, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை ஜங்குக்கா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போறாங்க. 2 பேருமே தான் அப்படியே வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்க அப்படியே பார்த்து கவனிச்சுக்கிறான். நம்ம தயாங்க்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அவ்வளோ லவ் அண்ட் கேரா பார்த்துக்கிறான். நம்ம தயாங்க்கு தேவையானது எல்லாமே அப்படியே செஞ்சு கொடுக்குறான். இப்போ டேப்லெட் அப்படியே தயாங் போட்டுட்டு போய் நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்க அப்படியே பெட்ல படுக்க வைக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படி போகலான்னு போகும்போது நம்ம தயாங்க டக்குன்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சிடறான். சரி நம்ம ஜங்குக்கு என்னன்னு கேட்குறான். ஜங்குக்கா எங்க போற, என்ன கேள்வி இது, நீ படுத்துங்க, நான் போய் சோபால படுத்துக்கிறேன்.
ஜங்குக்கா, இங்க என் கூட படுத்துக்கலாம்ல, நீங்க ஏன் சோபால போய் படுத்துக்கிறீங்க? ஐயோ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வந்து சோபால படுத்துக்கிறேனே, எனக்கு அதுவே கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. ஜங்குக்கா, ஆஹ் நான் தூங்கினதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாம நீங்க வந்து பெட்ல படுக்கிறதுக்கு, இப்ப நான் முடிச்சிட்டு இருக்க போதே என் கூட நீங்க படுத்துக்கலாம்ல. அது அது வந்து கரெக்டு தான், வாஸ்தவம் தான். ஆனா நம்பிக்கை இல்லையடா. பேசி சார், உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வாங்க என் கூட படுத்துக்கோங்க சொல்றான். நம்ம ஜங்குக்கும் சரி அப்படின்னு கேட்க மாட்டான். படுத்துப்போம் ஜங்குக்கு, கற்படுறா காப்பாத்திடுறா, சோலையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் பதட்டத்தை படுக்கிறான். ரெண்டு பேருமே ஒரு மாதிரி நர்வஸா இருக்குது. நம்ம தயாங்கு டேப்லெட் போட்டனால அப்படியே படுத்து தூங்கிடுறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம தயாங்கோட தலையை கோதி விட்டு அவனை அப்படி படுத்து தூங்கிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுறான். நம்ம தயாங்கு ஒரு மாதிரி குளிரா இருக்கும், ஒரு மாதிரி கிடுகிடுன்னு இருக்கும். நம்ம தயாங்க அப்படியே நவுந்துன்னு வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நம்ம தயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட அவ்வளோ க்ளோஸ்அப்ல இருப்பான். இந்த சைடு நம்ம திடீர்னு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம தயாங்கு அவ்வளோ க்ளோஸ்அப்ல இருப்பான். நம்ம ஜங்குக்கோட ஃபேஸும் தயாங்கோட ஃபேஸுக்கும் ஒரு இன்ச்சு கேப்பு தான் இருக்கும். அப்படியே டைட்டா ஹக் பண்ணி படுத்துருக்குறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கால தூரத்துல இருந்தனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னடா இவ்வளவு பக்கத்துல வந்து படுத்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்கே தான் பாத்துட்டு இருக்கான். நம்ம தயாங் பக்கம் அவ்வளவு அழகா இருக்கான், அவ்வளவு பிரிட்டி, அவ்வளவு கியூட்டா இருக்கிறான். அந்த நிலா வெளிச்சதுக்கும் நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டா பார்க்க அவ்வளவு அழகா தெரியுறான். நம்ம ஜங்குக்கு அவனை அறியாமே அப்படியே நம்ம தயாங்க அவ்வளவு ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். என்னடா இவ்வளவு அழகா இருக்கிற, அம்மா அழகா இருக்க தெரியுமா? சத்தியமா சத்தியமா என்னால இந்த ரெண்டு கண்ணால உன்னை பார்க்க முடியலடா. இந்த ரெண்டு கண்ணை பத்தாது உன் அழகா பாக்குறதுக்கு. ஒரு மாதிரி ஏஞ்சல் மட்டும் இருக்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தது வந்துட்டேன்டா, விழுந்துட்டேன். அப்ப விழுந்தவன் தான் இன்னும் எந்திரிக்கவே முடியல. நான்லாம் இப்படி சினிமா டைலாக் பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்க தெரியலவா. ஆனா என்னையும் பேச வச்சுட்டல, ஒரு மாதிரி உருன்னு சுத்திட்டு இருந்தேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே எனக்கும் சிரிக்க தெரியும், சைட் அடிக்கலாம் தெரியும்னு அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சு அப்படியே பேசிட்டு இருக்கான். சடனா என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம தயாங் மேல அப்படியே ஓவராறான். இப்ப பார்த்தோம்னா நம்ம தயாங் கீழே இருக்க, நம்ம ஜங்குக்கு மேல இருக்கிறான். ஜங்குக்கு வேணான்டா, வேற மயக்கத்துல இருக்கிறான். ஐயோ, ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஜங்குக்கு இது தப்பு இல்ல, ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி அவனுக்குள்ள அவனே பேசிக்கிறான். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா போய் நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம தயாங்கு எதுவுமே தெரியல, அப்படியே டேப்லெட் போட்டதுல அப்படியே படுத்திருக்கிறான். ஆனா தயாங்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆனா டேப்லெட் போட்ட மயக்கத்தை அப்படியே படுத்திருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னமா இருக்கான் என் லிப்ஸ் அப்படியே ஸ்ட்ராபெரி மட்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கழுத்து வரைக்கும் வந்துட்டு அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே டக்கு செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்ன நினைச்சேன்னு தெரியல. அப்படியே மறுபடியும் போய் படுத்துக்கிறான். லூசு பையில ஒரு கிஸ் தானடா பண்ண, இப்ப கழுத்து வரைக்கும் போயிட்டியே. ஐயோ, என்னடா பண்ற? ஐயோ, நான் சும்மா இருந்தாலும் என் தம்பி சும்மா இருக்க மாட்டேங்கிறான். என்னடா தம்பி இப்படி இருக்கிறேடா? தம்பி, இன்னும் நான் ப்ரொப்போஸ் கூட பண்ணலடா, அப்புறமா பாத்துக்கலாம்டா, இப்ப உள்ள போடான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்மையா புலம்புறான். அதனால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேல இங்க படுத்தோம் அவ்வளவுதான், சம்பவம் வேற லெவல் ஆயிரும், ஜோலி முடிஞ்சிரும். அப்புறம் நம்மளை பத்தி அவன் என்னடா நினைப்பான், இதுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு இப்படி இருந்துச்சு பாத்ரூம் போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வந்து அப்படியே படுத்துடுறான். அப்பயும் ஜங்குக்காலம் முடிஞ்சிருக்காது, எப்படியோ கஷ்டப்பட்டு படுத்து தூங்கிடுறான். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா ஆகுது.
இப்ப டேசஸ் எல்லாமே அப்படியே தாண்டா போகுது. அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரெண்டு பேத்தும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஜங்குக்கும் தயாங்க செம்மையா லவ் பண்றான், நம்ம தயாங்கும் ஜங்குக்கு செம்மையா லவ் பண்றான். ரெண்டு பேருமே ரெண்டு பேர்த்த அவ்வளவு லவ் அண்ட் கேரா பாத்துக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருமே என்ன லவ் மட்டும் சொல்லிக்கல, ஆனா ரெண்டு பேருமே அவ்வளவு லவ் பண்றாங்க. லவ் சொல்லிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பேருமே அப்படியே பயந்துட்டு அப்படி ஒரு மாதிரி நர்வஸ் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் அவ்வளோ லவ்வா கேரா அவ்வளோ லவ் அண்ட் ஸ்வீட்டா இருக்கிறாங்க. இப்படி எதான்டா டெசர்ட்ஸ் ஃபுல்லா அப்படியே ஸ்கிப் ஆகுது. இந்த ஆர்பர் சைடு பார்த்தோம்னா இந்த சைடு பிலிப்ஸை தான் காட்டுறாங்க. இந்த சைடு ஜாக்சனோட பாடி தான் வச்சிருக்காங்க. இந்த பெட்டியிலெல்லாம் வைப்பாங்களடா அந்த மாட்டை வச்சுட்டு நம்ம பிலிப்ஸ் செம்மையா காட்டு அழுதுட்டு இருக்கிறான். அவன் கண்ணுல அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஒரு வெறி. அவன் கண்ணு ரெண்டும் அவ்வளோ ரெட்டிஷா இருக்குது. அவன் கண்ணுல டியர்ஸ் அப்படியே தேங்கி நிக்குது. சும்மா வர மாட்டேன், சும்மா விடவே மாட்டேன். என்ன தைரியம்டா, என்ன தைரியம். என் தம்பியவே அவன் கொண்டிருப்பான்ல, சும்மா விட மாட்டேன். அவன் சாவுக்கு மேல அவனுக்கு ஒரு வழியை காட்டுவேன். கூட இருக்கிறவங்க பிரிஞ்சு போனா, கூட இருந்தவங்க செத்தாங்கன்னா அவனுக்கு அந்த வலி அவனுக்கு தெரியணும். அவனுக்கு பிடிச்சவனை எவனும் உயிரோட மாட்டேன். எல்லாரையும் போட்டு தள்ளுவேன். ஒருத்தனை கூட விட மாட்டேன். என் தம்பியை போட்டு தள்ளிட்டான்ல. நான் ஒரு தூரம் சொன்னல ஜாக்ஸு, போகாதான்னு விட மாட்டேன். ஜியான் ஜங்குக் விட மாட்டேன்டா. உன் சாவு என் கையில தான். தப்பு பண்ணிட்டடா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் ரக்க தொட்டதே நீ தப்பு தான். என் தம்பியை நீ போட்டு தண்டல, விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம பிலிப்ஸ் அப்படியே செம்ம கோபத்துல அப்படியே பேசிட்டு இருக்கான். பக்கத்துல கத்தி தான் இருக்கும். அந்த கத்தி அப்படியே நம்ம ஜங்குக்கோட போட்டோ மேலே ஏறிறான். அது நம்ம ஜங்குக்கோட போட்டோ மேலேயே போய் குத்துது. விட மாட்டேன். அவங்க மேல ஒரு வலிய விட்டுத்தே தீருவேன். ஒவ்வொரு நாளும் ஏன்டா இவங்கள்ட்ட பதச்சான்ட்டு நீ ஃபீல் பண்ணுவேன்டா. நான் வருவேன்டா, ஜியான் ஜங்குக் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலிப்ஸ் அப்படியே உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா நம்ம தயாங்கும் நம்ம ஜங்குக்கும் இந்த பீச் சைட்லாம் பார்த்துருக்கீங்களாடா, கீழே பாலம் இருக்கும், இந்த சைடு அப்படியே அலை அடிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல அப்படியே நம்ம தெக்குக்கு ரெண்டு பேருமே அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்கடா. அப்ப நம்ம தயாங்கும் தான் அப்படியே சம பதத்துல நிக்கிறான். அவன் கையை ரெண்டுமே பிசைஞ்சிட்டு என்னமோ சொல்ல ட்ரை பண்றான் ஜங்கு கிட்ட. ஆனா சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அது ஜங்குக்கா, டிஜி சார், அது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அது எப்படி நான் சொல்கிறது, நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அது என்னன்னா, பாரு தயம், நீயும் ஒரு விஷயம் சொல்கிற ஆனால் 1 மணி நேரமாக அதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிற. என்ன விஷயம்னு சொல்லவே மாட்டியா? இவன் கண்ணில் அந்த பதட்டம், ஒரு மாதிரி நர்வஸ் இருக்கிறான். அவன் ஏன் நர்வஸ் ஆகுறான்னு எனக்கே நல்லா தெரியும். ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கிறான். அவனுக்கு தொண்டை வரைக்கும் அந்த வார்த்தை வருது, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்ல வரான்ட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அது அவன் வாயால் கேட்கணும். அதுக்காக தான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ க்யூட்டாக அவன் கண்ணை அங்கெங்கேயும் அழப்பாயுது. அவன் கண்ணால் க்யூட்டாக என்ன ஒரு பார்வை பார்க்குறான். ஒரு மாதிரி நான் என்ன சொல்லுவோன்ற மாதிரி ஒரு மாதிரி பதத்தோட பார்க்குறான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சிட்டு தயாங்கிட்ட அப்படியே என்னன்னு கேட்குறான். அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறான். இந்த சரி நம்ம தயாங்கோ, ஜங்குக்கா, அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்பயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கூட நான் லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க கூட பேசி சிரிக்கணும், சண்டை போடணும், உங்களுக்கு நிறைய லவ் பண்ணணும். இதோ இப்போ நம்ம 2 பேரும் இருக்கிறோம்ல, அது மாதிரி லைஃப் லாங் ஃபுல்லாக உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கஷ்டத்துலையும் சரி, துன்பத்துலையும் சரி, இன்பத்துலையும் சரி, உங்கள் தோளில் சாஞ்சிட்டு நான் செம்மையாக அழுகணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் தோளில் சாஞ்சிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு எப்பவுமே டிக்டியாக இருக்கணும். உங்களை மாதிரி ஒரு 4-5 குழந்தை பெற்றுக்கணும். உங்களை மாதிரி ஒரு குழந்தை, என்னை மாதிரி ஒரு குழந்தை, ஹாப்பியாக இருக்கணும். எப்பவுமே உங்கள் கண்ணை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களை பைத்தியக்காரி மட்டும் நான் லவ் பண்ணணும்.
அது ஏன் அப்படி லவ் பண்ற, எதுக்கு லவ் பண்ணுன்னு தெரியக்கூடாது. ஆனா உங்களை நான் பைத்தியக்காரமே லவ் பண்ணணும். உங்களை நான் லவ் பண்ண ஜங்குக்கா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? சீரியஸாக தான் பேசுறியா? சீரியஸா என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நான் ஒரு டிஎஸ்பி போலீஸ், என்னை சுற்றி 1008 பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ஜாலி டைப் கிடையாது, எப்பவுமே இந்த மாதிரி சிறந்த இருப்பேன். ஜங்குக்கா எனக்கு அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என் கூட லைஃப் லாங் இருக்கணும். நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் முக்கியம். சீரியஸாக பேசுறியா? அப்போ என்னை சீரியஸாக நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் ஜங்குக்கா, நான் உங்களை லவ் பண்ணுறேன். அப்போ என்னைய உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த நாளுக்காக இந்த நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு என்னைய ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிக்கும் நான் நினச்சி பார்க்கல. ஆனால் எப்போ உன்னை ஃபஸ்ட் டைம் அங்கே பார்த்தனோ அப்பயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பயே நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் உன்கிட்ட தான் நான் அதை காட்டிக்கல. கல்யாணம் பண்ணிக்கலாம் தயம். இந்த லவ் பண்ணிட்டு சுற்றுறதோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிட்டு சுற்றலாமே. உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கேட்குறான். நம்ம தயாங் கண்ணில் அப்படியே டியர்ஸே வந்துடும். அப்படியே போய் டக்குன்னு நம்ம ஜங்கு கக் பண்ணிடுறான். ஜங்குக்கா சீரியஸா? சரியா? சீரியஸா தான்டா சொல்றேன். அப்புறம் என்ன ஃபேக்காவா சொல்லுவாங்க? ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே போயிட்டு இருக்கிறாங்கடா 2 பேரும் ஜீப்ல. அப்போ தயாங்கு ஜங்குக்கா ஸ்டாப் பண்ணு ஜங்கு ஐஸ்கிரீம் ஐட்டர். சீர்ற சின்ன குழந்தைமே அடம் பிடிக்காத. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் பேசிட்டு இருக்கேன், நீ போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி இங்கே ஃபோன் பேசிட்டு அப்படியே தயாங்க தான் பார்த்துட்டு இருப்பான். நம்ம தயாங்கும் அந்த ஃப்ளவர் இந்த ஃப்ளவர்னு எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறான். சரி டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி இருப்பான். அப்போ ஒரு கார் வந்து நம்ம தயாங்க அப்படியே தூக்கிட்டு போகுது. நிஜம் நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்க்கறான். யாரா ஸ்டாப் கார் ஸ்டாப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்மையா கத்திட்டு அவன் ஜீப் எடுத்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். நம்ம ஜங்குக்கும் அவ்வளோ ஃபாஸ்டா போறான். இந்த சைடு அந்த ஆப்போசிட்ல இருக்க காரும் அவ்வளோ ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. 2 பேருமே அப்படியே சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தோம்னா ஒரு லாரி அப்படியே குறுக்கால வந்துருது. ஆனா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். முன்னாடி போயிட்டு இருந்த கார் அப்படியே ஃபாஸ்டா போயிருது. அந்த லாரி போனதுக்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கு பாக்குறான். அது எந்த சைடு போனதுன்ட்டு நம்ம ஜங்குக்கு தெரியல. நம்ம ஜங்குக்கு அவ்வளவு கோவம் வருது, ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா வந்திருப்பான். ஒரு லாரி குறுக்கால வந்தனால அப்படியே நின்றுப்பான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்மையா ஸ்டேரிங்கை பிடிச்சி தட்டுறான், அப்படியே கத்துறான். எல்லாம் போச்சு. எப்படி மிஸ் பண்ண இப்படி கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஐயோ தயாங் இப்போ உன்னை எப்படா கண்டுபிடிப்பேன்? உன்னை எங்க தூக்கிட்டு போனாங்க, எங்க தப்பு பண்ணிட்டாங்க? தப்பு பண்ணிட்டேன். எம்மதான் தப்பு. இப்போ நான் எங்க கண்டுபிடிப்பேன்? சும்மா விட மாட்டேன். உன்னை எவன் தூக்குனாலும் அவனை சும்மா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்டேரிங்க போட்டு அடிச்சுட்டு அவனே அடிச்சுட்டு செம்மையா கத்துறான். ஜங்குக்கு அப்படியே டியர்ஸ் வருது. என்ன பண்ணு ஜங்குக்கு டக்குன்னு தெரியல. இப்போ ஓகேடா, நம்ம இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு லாங் ஸ்டோரியா போறதுனால நான் வந்து 2 ஷாட்டா போடலாம் முடிவு பண்ணிட்டேன்னா நான் 2 ஷாட்டா போட்டுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ இப்போ இருக்குன்னு சொல்லுங்கடா. ஓகேடா, பாய், டாட்டா, லவ் யூ, சராங்கே.